Hey, hi guys, it's me Ray. Welcome to Concepts of A2K in Tamil. 90 days crash course இன்னைக்கு பார்க்குறது என்னன்னா டே 31. இந்த டே 31ல நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா திண்ம பொருட்களின் பண்புகள். சரியா, திண்ம பொருட்களின் பண்புகளோட பகுதி 1, அதாவது மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சாலிட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் இது. சரியா, ஓகேப்பா. இந்த லெசனுக்கு நாம் எடுத்துக்கிற நாள் என்னன்னா, இந்த ஒரே ஒரு நாளில் இந்த லெசனுக்கு எல்லாத்தையும் கவர் பண்ண போகிறோம். என்ன பண்ண போகிறோம், இந்த ஒன்லி ஒன் டேல இந்த இருக்க மொத்த பாயிண்ட்ஸை என்ன பண்ண போகிறோம், ஸோ கவர் பண்ண போகிறோம். சரியா, ஓகேப்பா. இதில் ஃபர்ஸ்ட் பார்க்கறது என்ன அப்படின்னா, இதில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கறது என்னன்னா வச்சுக்கோங்க, உருகுலைவிக்கும் விசை. என்னது உருகுலைவிக்கும் விசை? கமான் பென்டாப். சரி, ஓகே, ஆரம்பமே அசத்தலா இருக்குது போ. சரியா, முதல்ல என்னது, ஸோ உருகுலைவிக்கும் விசை. உருகுலைவிக்கும் விசை. சரியா, அது என்ன ப்ரோ உருகுலைவிக்கும் விசை? உருகுலைவிக்கும் விசை அப்படின்னா என்னன்னு சொல்லுவாங்க தெரியுமா, இங்கிலீஷ்ல டிஃபார்மிங் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன ஃபோர்ஸ்ன்னு சொல்லுவாங்க? டிஃபார்மிங் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. டிஃபார்மிங் ஃபோர்ஸ் அப்படின்னா வச்சுக்கேன், ஒரு பொருளுடைய அந்த ஒரு விசையை கொடுக்கும்போது அந்த பொருளில் இருக்கக்கூடிய அந்த பரிணாமம், பொருளுடைய பரிணாமம்னா அதை ஷேப்ல சேஞ்ச் பண்ணும் இல்லையா, அந்த ஷேப்ல சேஞ்ச் பண்ணக்கூடிய விசை தான். அந்த ஷேப்பை சேஞ்ச் பண்ணதுக்கு, அதோடைய பரிணாமத்தை மாற்றுறதுக்கு பயன்படுத்துற விசை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா உருகுலைவிக்கும் விசைன்னு சொல்லுவோம். ஓகே, என்னன்னு சொல்லுவோம், உருகுலைவிக்கும் விசை அப்படின்னு சொல்லுவோம். சரியா, ஸோ அப்போ இந்த உருகுலைவிக்கும் விசைன்றது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா வச்சுக்கோங்க, என்னுடைய ஒரு வெளிப்புற விசை. சரியா, அதாவது எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது என்னது, ஒரு வெளிப்புற விசை. இது என்னது, இது ஒரு வெளிப்புற விசை. சரியா, ஓகேப்பா. ரெண்டாவதா நம்ம பார்க்கறது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, என்னன்னா மீட்சி பண்பு. ரெண்டாவதா பார்க்கறது என்னது, மீட்சி பண்பு. மீட்சி பண்பு அப்படின்னா இட்ஸ் நத்திங் பட் எலாஸ்டிசிட்டி அப்படின்னு சொல்லுவோம். இங்கிலீஷ்ல என்னன்னு சொல்லுவாங்க, எலாஸ்டிசிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா, அது என்ன அப்புறம் மீட்சி பண்பு அப்படின்னா, மீட்சி பண்பு அப்படின்றது என்னன்னா ஒரு பொருளுடைய பண்பு. சரியா, ஒரு மெட்டீரியலுக்குன்னா ஒரு பொருளினுடைய பண்பு தான் என்னன்னு சொல்லுவோம், மீட்சி பண்புன்னு சொல்லுவோம். சரியா, அது என்ன மீட்சி பண்பு அப்படின்னா ஒன்றும் இல்லப்பா, இப்போ நான் ஒரு பொருள் என்ன பண்றேன்னா நல்லா பிடிச்சி நான் அப்படி இழுக்கிறேன். ஓகே, ஒரு பொருளோட ஆக்சுவல் லென்த் வந்து பரவாயில்ல, ஸோ இவ்வளோ லென்த்தில் இருக்குன்னு வச்சுக்கேன். இதை நான் என்ன பண்ணேன், நல்லா பிடிச்சி இவ்வளோ தூரத்துக்கு இழுக்கிறேன். இவ்வளோ தூரத்துக்கு என்ன பண்ணேன், நான் பிடிச்சி இழுக்கிறேன். சரியா, இழுத்ததுக்கு அப்புறமும் அது என்ன பண்ணும், அகெயின் இந்த டைரக்ஷனே வந்து சேம் லென்த்துக்கு வந்துடும். என்ன பண்ணும், எவ்வளோ இது பண்ணுறமோ, எவ்வளோக்கு எவ்வளோ நான் பிடிச்சி இழுக்கிறமோ, எவ்வளோ இழுத்தாலும் சரி நான் மாற மாட்டேன்டா, நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ, நான் எப்படி இருந்தனோ அப்படிதான் வந்து நிப்பண்டா அப்படின்ற மாதிரி வந்து நிற்கும். சரியா, ஸோ வந்து நிற்கிற பண்பு தான் என்னன்னு சொல்லுவாங்க, எலாஸ்டிசிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா, இந்த எலாஸ்டிசிட்டி அதாவது மீட்சி பண்பு. சரியா, இந்த மீட்சி பண்பு ரெண்டு விதமான மீட்சி பண்பு இருக்குது. சரியா, ரெண்டு விதமான மீட்சி பண்பு இருக்குது. ஒன்று வந்து பார்த்தா முழுமையான மீட்சி பண்பு, முழுமையற்ற மீட்சி பண்புன்னு சொல்லுவாங்க. நம்ம இங்கே முழுமையான மீட்சி பண்புனா என்னன்னு மட்டும் பார்த்துடலாம். சரியா, முழுமையான மீட்சி பண்புனா என்னன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். சரியா, இந்த முழுமையான மீட்சி பண்பு இருக்கு இல்லையா, இந்த முழுமையான மீட்சி பண்பை பொறுத்த வரைக்கும் சரியா 100%. சரியா, ஸோ அதோடைய பரிணாமம் ஷேப் இருக்கு இல்லையா, ஸோ அதோட வடிவமைப்பு 100% ஆகும். அதோடைய வடிவமைப்பு ஸோ மீண்டும் வந்துடும் 100%. எந்த வித மாற்றமும் இல்லாமல் அதோடைய வடிவமைப்பு அப்படியே கிடைச்சிடும். ஆரம்பத்தில் என்ன வடிவமைப்பு இருந்துச்சோ சரியா, அப்போ நான் ஒரு பொருள் இருக்குது, ஒரு ஷேப் ஒன்று இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்ல ஒன்று இருக்குது, இதுக்கு நான் உருகுலைக்கு விசை கொடுத்து என்ன பண்ணேன், நல்லா போட்டு இப்படி அழுத்தி விட்டேன். அழுத்தி விட்டுட்டு நான் அந்த உருகுலைக்கும் விசையை நான் எடுத்ததுக்கு அப்புறமாவும் சரியா, உருகுலைக்கும் விசையை நான் எடுத்ததுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா 100%. ஓகே, 100% என்னாச்சு, ஆரம்பத்தில் எப்படி இருந்துச்சு அப்படியே மாறிடும். அதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், முழுமையான மீட்சி பண்பு அப்படின்னு சொல்லுவோம். சரியா, அப்போ என்னது, ஸோ மீட்சி பண்பு என்னப்பா 100%. சரியா, 100% வடிவமைப்பானது மீண்டும் மீட்சி பெறும். 100% வடிவமைப்பு, 100% வடிவமைப்பு மீண்டும் மீட்சி பெறும். ஓகேவா, ரைட்டு. சரியா, ரைட்டு. ஓகே, அதுக்கடுத்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா வச்சுக்கேன், மீட்சியற்ற பண்பு. அதுக்கடுத்து என்னது, ஸோ ஒன்று மீட்சி பண்பு, அப்போ அதுக்கு ஆப்போசிட்டா ஒன்று இருக்குமா, அந்த பண்பு என்னன்னு சொல்லுவோம்னா மீட்சியற்ற பண்பு சொல்லுவோம். அந்த பண்பு என்னன்னு சொல்லுவோம், மீட்சியற்ற பண்புன்னு சொல்லுவோம். மீட்சியற்ற பண்பு என்றால் ஒன்றும் இல்லை, ஸோ பிளாஸ்டிசிட்டி சொல்லுவோம்ப்பா. மீட்சியற்ற பண்பு. சரியா, மீட்சியற்ற பண்புனா என்னது, ஸோ பிளாஸ்டிசிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா, பிளாஸ்டிசிட்டி அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஸோ 0% எலாஸ்டிசிட்டி. என்னது, ஒரு பொருள் வந்து நான் பிடிச்சி இழுக்கிறேன், இப்படி என்னாகுது, இப்படி பிடிச்சி நான் இழுத்துட்டேன் அப்படின்னா அது இழுத்தது மீண்டும் என்ன ஆகாது, ஸோ மீண்டும் அது அதோடைய ஒரிஜினல் ஷேப்புக்கே வராது. அது எப்படி இருந்துச்சோ அப்படியே தான் இருக்கும். சரியா,
புரிஞ்சா நான் சொல்ல பிடிச்சி இழுத்துட்டேன்னா இப்போ உதாரணத்துக்கு இந்த மீட்சி பண்புக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம் தெரியுமா, ரப்பரை வந்து சொல்லலாம். இதுக்கு எக்ஸாம்பிள் கரெக்டான எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்னா ரப்பர் இருக்குல்ல, அந்த ரப்பரை சொல்லலாம். சரியா? ஆனா இந்த மீட்சியற்ற பண்புன்றது என்னது? மீட்சியற்ற பண்பு அப்படின்னா 0% மீட்சி பண்பு. 0% மீட்சி பண்பை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா மீட்சியற்ற பண்புன்னு சொல்லுவோம். இதுக்கான எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வச்சுக்கோங்க, கண்ணாடியை நம்ம சொல்லலாம். இதுக்கான எடுத்துக்காட்டை நம்ம என்ன சொல்லலாம்? ஸோ கண்ணாடியே இதுக்கான எடுத்துக்காட்டா சொல்லலாம். புரிஞ்சா? புரிஞ்சா? ஓகேப்பா, ஓகே ஓகே ஓகே. இதுக்கிடையில ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. இது என்னது? ஸோ ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ் அப்படின்னு இருக்குது. ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ்னா என்னது? சேமிப்பு விசைன்னு சொல்லுவாங்க. சேமிப்பு விசைன்னு சொல்லுவாங்க. சரியா? ஸோ சேமிப்பு விசைனா என்ன? ஒன்றும் இல்லைப்பா, அதில் வந்து எவ்வளோ விசை சேமிச்சு ஒரு பொருள் மேலே ஒரு பொருளுக்குள்ள எவ்வளோ விசை சேமித்து வைக்கப்பட்டிருக்குது அப்படின்றது தான். ஓகே, உதாரணத்துக்கு பாரு. உதாரணத்துக்கு ஓகே, அது வந்து நான் ஸ்ட்ரெஸ் தெளிவாக புரிஞ்சிடும். சரியா? இப்போ விசையை பத்தி பார்க்கலாம். சரியா? விசைனா என்னன்னு சொல்லிட்டு இந்த விசை வந்து பாருங்க, இந்த பாடத்தை பொறுத்தவரைக்கும் 2 விதமான விசைகள் இந்த பாடத்துல பார்க்க போறோம். என்ன பண்ணுவோம்? 2 விதமான விசையை பத்தி இந்த பாடத்துல நம்ம பார்ப்போம். சரியா? எத்தனை விதமான விசை பார்த்து 2 விதமான விசையை பத்தி பார்ப்போம். சரியா? ஒரு விசை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு விசை லாங்கிடியூடினல் ஃபோர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. லாங்கிடியூடினல் ஃபோர்ஸ் அப்படின்றது நேர்கோட்டு விசைன்னு சொல்லுவாங்க. நேர்கோட்டு விசை அப்படின்னு சொல்லுவோம். நேர்கோட்டு விசை. சரியா? நேர்கோட்டு விசை. ஓகே, இன்னொன்று வந்து பார்த்தோன்னா வச்சுக்கோங்க, ஷியர் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஷியர் ஃபோர்ஸ் அப்படின்னா, ஷியர் அப்படின்னா தமிழ்ல என்ன தெரியுமா? சூப்பரா ஒரு பேர் இருக்கு தமிழ்ல. என்ன தெரியுமா? சறுக்கு பெயர்ச்சி விசைன்னு சொல்லுவாங்க. சறுக்கு பெயர்ச்சி விசைன்னு சொல்லுவாங்க. அது என்ன ப்ரோ சறுக்கு பெயர்ச்சி விசை? சறுக்கு பெயர்ச்சி விசைன்னா அது பேர் ஷியர் ஃபோர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. சறுக்கு பெயர்ச்சி விசைன்னு சொல்லுவாங்க. ஓகே, அப்ப நேர்கோட்டு விசை என்னன்னு சொல்லுவாங்கப்பா? நேர்கோட்டு விசை என்னன்னு சொல்லுவாங்க? லாங்கிடியூடினல் சொல்லுவாங்க. லாங்கிடியூடினல் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? சறுக்கு பெயர்ச்சி விசை அப்படின்னு என்னன்னு சொல்லுவாங்க? ஸோ ஷியர் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன ஃபோர்ஸ்ன்னு சொல்லுவாங்க? ஷியர் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. புரிஞ்சா? சரி, ஓகேப்பா. இந்த நேர்கோட்டு விசை இருக்கு இல்லையா, இந்த நேர்கோட்டு விசை அப்படின்றது என்னன்னா, ஸோ இது வந்து என்னுடைய பரப்புக்கு, சரியா, பரப்புக்கு என்ன செங்குத்தா செயல்படும். என்ன பண்ணும்? பரப்பளவுக்கு என்ன பண்ணும்? செங்குத்தா செயல்படும். சரியா? அதாவது என்னதெல்லாம் குறுக்கு வெட்டு பரப்புக்கு இதுதான் கரெக்ட். குறுக்கு வெட்டு பரப்புக்கு என்னவா செயல்படும்? செங்குத்தாக செயல்படும். குறுக்கு வெட்டு பரப்புக்கு என்ன பண்ணும்? செங்குத்தாக செயல்படும். சொல்ற விஷயம் புரியுதா? செங்குத்தாக செயல்படும். சரியா? இப்போ உதாரணத்துக்கு பாரு. இது வந்து பண்ணா ஒரு பரப்பளவுப்பா. இது என்னது? ஸோ இது வந்து பண்ணா ஒரு கடத்தி இது வந்து பண்ணா ஒரு ராடு. சரியா? ஒரு கம்பி. இந்த கம்பியில என்ன பண்ணிருக்குன்னா, இந்த கம்பியோட என்ன குறுக்கு வெட்டு பரப்பு இதுதானே ஏ அப்படிங்கிற குறுக்கு வெட்டு பரப்பு இருக்கு. சரியா? அப்ப இந்த குறுக்கு பரப்புக்கு செங்குத்தாக என்னோட லாங்கிடியூடினல் ஃபோர்ஸ் செயல்படும். செங்குத்தானா இப்படி செயல்படும். இதுதான் அது. ஸோ இதுதான் வந்து என்னுடைய நேர்கோட்டு விசை அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? நேர்கோட்டு விசைன்னு சொல்லுவாங்க. ஓகே, இதை வந்து பார்த்தோன்னா இதுக்கு ஏன் சறுக்கு பெயர்ச்சி விசைன்னு சொல்லிட்டு வந்துச்சு தெரியுமா? இதுக்கு ஏன் சறுக்கு பெயர்ச்சி விசைன்னு வந்துச்சு அப்படின்னு கேட்டேன்னா, இங்க பாரு. இது ஏன் சறுக்கு பெயர்ச்சி விசைன்னு இருந்துச்சுன்னா வச்சுக்கேன், இது வந்து அந்த கிராஸ் செக்ஷன் இருக்குல்ல, அந்த ஒரு குறுக்கு வெட்டு பரப்பு இருக்கு இல்லையா, அந்த குறுக்கு வெட்டு பரப்புக்கு என்ன பண்ணும்? ஸோ இணையாக செயல்படக்கூடிய விசை. இது என்ன பண்ணும்? குறுக்கு வெட்டு பரப்புக்கு இணையாக செயல்படும் விசை. புரிஞ்சா? இணையாக செயல்படும் விசைப்பா. இது இந்த சறுக்கு பெயர்ச்சி விசை. ஓகே, அப்போ இதுக்கு ஏன் சறுக்கு பெயர்ச்சின்னு சொல்றாங்க தெரியுமா? இது வந்து பார்த்தோன்னா இது வந்து ஒரு பரப்பளவுப்பா. இங்க வந்து ஸோ பரப்பளவு அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு பரப்பளவு. சரியா? இப்போ இந்த விசை இருக்குல்ல, இந்த விசை எப்படி செயல்படும் அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த விசை வந்து இப்படி இந்த வாக்குல செயல்படும். விசை என்ன பண்ணும்? இந்த வாக்குல செயல்படும். அப்ப நீ வந்து ஒரு கையை வந்து பரப்ப வச்சுக்கோ, அங்கிருந்து ஒரு விசை எப்படி சும்மா தேய்ச்சிப்பா. இப்படி உன் கையை ரஃப் பண்ணிப்பாரு. ஒரு உராய்வு ஏற்படுதா? ஸோ அதனாலதான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இதை வந்து சறுக்கு பெயர்ச்சி விசை அப்படின்னு சொல்லுவாங்க. அதனாலதான் இதை என்னன்னு சொல்லுவாங்க? சறுக்கு பெயர்ச்சி விசை அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? ஓகே, அப்போ இந்த விசை இப்படி எழுதிக்கோ. சரி, என்ன எழுதிக்கிற? இந்த விசை பரப்பு கூட, சரியா, பரப்பளவோட அது உராயிற மாதிரி இருக்கும். இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கும். சரியா? அதனாலதான் இந்த விசை இப்ப என்னன்னு சொல்லுவாங்க? சறுக்கு பெயர்ச்சி விசைன்னு சொல்லுவாங்க. ஷியர் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷ்ல சொல்லுவோம். ஷியர் ஃபோர்ஸ்னு இங்கிலீஷ், தமிழ்ல சொல்லணும்னா சறுக்கு பெயர்ச்சி விசை. புரிஞ்சா?
புரிஞ்சா? ஓகே, இங்க நான் ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த நான் சொல்லியிருப்பேன். இதை நான் சொல்லியிருப்பேன், ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ் அப்படின்னா அது சேமிப்பு விசைன்னு சொல்லணுமாமா. சேமிப்பு விசை என்னன்னு சொல்லலாம்? சேமிப்பு விசைன்னு சொல்லலாம். சரியா? அது என்ன சேமிப்பு விசை அப்படின்னு பார்த்தோன்னா, சேமிப்பு விசை அப்படின்றது என்னன்னா, இப்போ இதை பிடிச்சி இந்த பக்கம் இழுக்கிறேன், ரெண்டு பக்கம் என்ன பண்ணேன், ரெண்டு பக்கம் போட்டு நல்லா அமுத்தேன். ஒரு பொருளை என்ன பண்றேன், ரெண்டு பக்கமும் போட்டு நல்லா அமுத்தேன். சரியா? ஆனா இதுக்குள்ள வந்து பண்ணா ஒரு விசை சேமித்து வைக்கப்பட்டிருக்கும். சரியா? அந்த விசை என்ன பண்ணும் தெரியுமா, என்னோட அமுக்கத்திற்கு ஆப்போசிட்டா இருக்கும். இது நான் கொடுக்குற எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ். சரியா? அதாவது டிஃபார்மிங் ஃபோர்ஸ். டிஃபார்மிங் ஃபோர்ஸ் என்னது, இங்க என்னுடைய உருக்குலைக்கும் விசையை நான் கொடுத்தேன்னு வச்சுக்கேன், இதுக்கு ஆப்போசிட்டா என்ன பண்ணும், என்னுடைய ரீஃபார்மிங் ஃபோர்ஸ். ரீஃபார்மிங் ஃபோர்ஸ் என்னப்பா, சேமிப்பு விசை வந்து பாருங்க என்ன பண்ணும், அதுக்கு எதிர்த்தாப்புல என்ன பண்ணும், செயல்படும். புரிஞ்சா? எதிர்த்தாப்புல என்ன பண்ணும், செயல்படும். ஓகேவா? ஓகேப்பா. சரியா? நெக்ஸ்ட் பார்க்கறது என்னன்னா தகைவு. அடுத்து பார்க்கறது என்னது, ரைட்டு. என்னடா இந்த பேஜ் எம்டியாவே விட்டுட்டுனா சரியா? ஓகேப்பா. ஸோ இப்போ பார்க்கறது என்னது அப்படின்னா தகைவு. சரியா? இப்போ பார்க்கறது என்னது, தகைவு. சரியா? தகைவு அப்படின்றது எதை வச்சு குறிப்பாங்க அப்படின்னா, சிக்மா அப்படின்ற ஒரு எழுத்தால குறிப்பிடுவாங்க. சரியா? சிக்மாவால என்ன பண்ணுவாங்க, குறிப்பிடுவாங்க. சரியா? ஓகே, இந்த தகைவு அப்படின்றது இருக்கு இல்லையா, தகைவு அப்படின்றது என்னன்னா, ஓகே, ஓரலகு குறுக்கு வெட்டு பரப்புல. சரியா? என்னது, ஓரலகு குறுக்கு வெட்டு பரப்புல செயல்படக்கூடிய என்னது, சேமிப்பு விசையை தான். ஓரலகு குறுக்கு வெட்டு பரப்புல செயல்படக்கூடிய சேமிப்பு விசையை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், தகைவு அப்படின்னு சொல்லுவோம். சரியா? என்னன்னு சொல்லுவோம், தகைவு அப்படின்னு சொல்லுவோம். புரிஞ்சா? அப்ப இதை எப்படி சொல்லலாம், ஓரலகு பரப்பில் செயல்படும் விசையை தான் நம்ம சொல்லுவோம்னா தகைவு அப்படின்னு சொல்லுவோம். தகைவு அப்படின்னு சொல்லுவோம். சரியா? இந்த தகைவு வந்து பண்ணா இங்கிலீஷ்ல என்னன்னு சொல்லுவாங்க, ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? அப்ப இந்த தகைவு அப்படின்றதுனா சிக்மா இஸ் ஈக்குவல் டு என்னன்னு சொல்லுவாங்க, விசை பை பரப்பளவு. என்னன்னு சொல்லுவாங்க, விசை பை பரப்பு. ஓகே, கரெக்டா சொன்னா ஃபோர்ஸ் பை ஏரியா. என்னது, ஃபோர்ஸ் பை ஏரியா. இதுதான் வந்து பண்ணா சிக்மா. இதுதான் வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா தகைவு அப்படின்னு சொல்லுவாங்க. இதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், தகைவு அப்படின்னு சொல்லுவோம். சரியா? ரைட். ஓகே, அப்போ இந்த தகைவு இருக்கு இல்லையா, இந்த தகைவு அப்படின்றது என்ன அலகு அப்படின்னு பார்த்தோன்னா, இது வந்து பண்ணா ஒரு டென்சார் அளவீடு. இது என்னது, ஸோ டென்சார் குவான்டிட்டி. இது என்னது, ஒரு டென்சார் அளவீடு. டென்சார் அளவீடுனா என்ன, டென்சார் அளவீடு அப்படின்றது என்னன்னா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா இருக்குல்ல, அது கூட ஒரு டென்சார் தான். சரியா? டென்சார் அளவீடு அப்படின்னா, இங்க வந்து ஒரு பாடி, ரிஜிட் பாடி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இங்க ஒவ்வொரு பார்ட்டிகள் இருக்கும், ஒரு நிறைய எக்கச்சக்கமான துகள்கள் இருக்கும். சரியா? இந்த ஒவ்வொரு துகள்களுக்கும் ஒரு திசையும் ஒரு மேக்னிடியூடும் இருக்கும். அதே மாதிரி இதுக்கும் ஒரு மேக்னிடியூட், எல்லாமே ஒவ்வொரு துகள்களுக்கும் தனித்தனி திசை மற்றும் தனித்தனி எண் மதிப்பு இருந்துச்சுன்னா அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா தகைவு அப்படின்னு சொல்லுவோம். அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம், தகைவு அப்படின்னு சொல்லுவோம். புரியுதா? புரியுதாப்பா? ஓகே, சரியா? புரிஞ்சா? சாரி, டென்சர் அளவுன்னு சொல்லுவோம். டென்சர் அளவுன்றது ஒவ்வொரு துகளுக்கும் தனித்தனி திசை மற்றும் தனித்தனி எண் மதிப்பு இருந்துச்சுன்னா அந்த அளவீடுக்கு பேர் என்னன்னு சொல்லுவோம்ப்பா, எண் மதிப்புன்னு சொல்லுவோம். சரியா? இது என்ன எக்ஸாக்டா கரெக்டா சொல்லணும் அப்படின்னு வச்சுக்கேன், இது என்ன கரெக்டா சொல்லணும்னா, ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ் பர் யூனிட் கிராஸ் செக்ஷன். ஒரு குறுக்கு வெட்டு பரப்புல ஓரலகு குறுக்கு வெட்டு பரப்புல செயல்படக்கூடிய என்னது, ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ். என்னன்னு சொல்லுவோம், ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ். அதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்ப்பா, அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம், டென்சார் அளவு அப்படின்னு சொல்லுவோம். ஓகேப்பா. ஸோ அப்போ என்னன்னு சொன்ன, இது ஸோ தகைவு அப்படின்னு என்னன்னு சொன்னோம், டென்சார் அளவுன்னு சொன்னோம்னா எஸ், ரைட். சரியா? தகைவு அப்படின்றது ஒரு டென்சார் அளவு. சரியா? அப்போ இது இன்னும் கரெக்டா சொல்லணும் அப்படின்னு வச்சுக்கோங்க, இது என்ன பர்ஃபெக்டா சொல்லணும் அப்படின்னா, ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ் பர் யூனிட் கிராஸ் செக்ஷன் ஏரியா. சரியா? அதாவது ஓரலகு குறுக்கு வெட்டு பரப்பில் செயல்படக்கூடிய என்ன விசைப்பா, ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ்னா என்னது, சேமிப்பு விசை. சரியா? அப்ப ஓரலகு குறுக்கு வெட்டு பரப்புல செயல்படக்கூடிய என்னது, சேமிப்பு விசை தான் நம்ம என்ன சொல்லுவோம், தகைவு அப்படின்னு சொல்லுவோம். அப்ப தகைவு அப்படின்னா என்னது, ஸோ ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ் FR இஸ் ஈக்குவல் டு ஓகே கிராஸ் செக்ஷன் ஏரியா AX அப்படின்னு சொல்லலாம். என்னன்னு சொல்லலாம், AXன்னு சொல்லலாம். AX இஸ் நத்திங் பட் குறுக்கு வெட்டு பரப்பா தான், அந்த கிராஸுக்கு நான் வந்து X போட்டு வச்சுக்கிறேன். சரியா? புரியுதா? எஸ், ஓகே. இப்போ இந்த தகைவு இருக்குல்ல, இப்போ பாரு, ஒரு ராடு வந்து பண்ணா நான் ஒரு கம்பி ஒன்று எடுத்து வச்சிருக்கேன். என்ன பண்ணியிருக்கேன், ஒரு கம்பி ஒன்று நான் வச்சிருக்கேன்ப்பா. நான் என்ன பண்ணியிருக்கேன்,
ஸோ வச்சிருக்கேன். ரைட்டா? எஸ், ஓகே. ஒரு கம்பி ஒன்று நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒன்று வச்சிருக்கேன். சரியா? இப்போ இந்த கம்பி மேலே என்ன பண்ணுது? ஸோ நான் 2 தான் என்ன பண்ணேன், இந்த பக்கம் ஒரு விசையை போட்டு இழுக்கிறேன், இங்கேருந்து என்ன பண்ணேன், இந்த பக்கம் நான் ஒன்று இழுக்கிறேன். சரியா? இப்படி ஒன்று இழுக்கிறேன், இப்படி ஒன்று நான் இழுக்கிறேன். சரியா? அப்போ இழுக்கும்போது இதுக்குள்ள என்ன செயல்படும், இதுக்குள்ள வந்து என்னோட ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ் செயல்படும். என்ன செயல்படும்? என்னுடைய சேமிப்பு விசை வந்து இதுக்குள்ள செயல்படும். சொல்ற விஷயம் புரியுதா? என்னுடைய சேமிப்பு விசை என்ன பண்ணும், இதுக்குள்ள செயல்படும். சரியா? அப்ப சமநிலை சமயத்துல, சரியா, சமநிலையின் பொழுது, சமநிலையான ஈக்குலிபிரியம் ஸ்டேஜில், சரியா, அப்ப எழுதிக்கோ. சரியா? அப்ப சமநிலை எப்போ பார்த்தனா, அட் ஈக்குலிபிரியம், ஈக்குலிபிரியத்தில் வந்து பார்த்தா என்னுடைய டிஃபார்மிங் ஃபோர்ஸ், அதாவது உருக்குலைக்கும் விசை இருக்கு இல்லையா, இது என்னோட உருக்குலைக்கும் விசை. என்னோட உருக்குலைக்கும் விசையும் சரியா என்னுடைய சேமிப்பு விசை எப்படி இருக்கும், சமமா இருக்கும். சமநிலை எப்போ என்ன இருக்கும், என்னுடைய உருக்குலைக்கும் விசையும் சரியா, அதுக்கப்புறம் என்னது, என்னுடைய ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ், சரியா, என்னோட சேமிப்பு விசை என்னவா இருக்கும், சமமா இருக்கும். சரியா? ஓகேப்பா. அப்ப இதோட எஸ்ஐ அலகு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இதோடைய எஸ்ஐ அலகு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, எஸ்ஐ அலகு என்னது, நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர், நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர். அப்ப இதோட பரிணாம வாய்ப்பாடு என்னவா இருக்கும், ஸோ இந்த நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர், நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா, ஓகே, பாஸ்கல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அப்படின்னா என்னது, ஸோ பாஸ்கல் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடலாம். என்ன குறிப்பிடலாம், பாஸ்கல் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடலாம். சரியா? ஓகேப்பா. ஓகே 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 சரி, ஓகே. இப்போ இந்த தகைவு இருக்கு இல்லையா, இந்த தகைவை வந்து பண்ணா ஃபோர்ஸ் ஏரியா தெரிஞ்சா டைரக்டா நம்மளால சொல்ல முடியுமான்னு கேட்டா கண்டிப்பா டைரக்டா சொல்ல முடியாது. ஓகே, இதை நம்மளால என்ன பண்ண முடியாது, நேரடியாக இதை நம்மளால குறிப்பிட முடியாது. சரியா? இதனை நேரடியாக குறிப்பிட முடியாது. நேரடியாக என்ன பண்ண முடியாது, குறிப்பிட முடியாது. ரைட்டா? ஓகே, புரிஞ்சாப்பா? எஸ், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, சரி, ஓகே. அதுக்கடுத்து என்ன அப்படின்னு பார்த்தா திரிபு. சரி, அதுக்கடுத்தது என்னது, திரிபு. திரிபு அப்படின்றது என்னன்னா எப்சைலான் நாட் அப்படின்னு சொல்லுவோம். திரிபு அப்படின்றது என்னன்னு சொல்லுவோம், எப்சைலான் நாட் அப்படின்னு சொல்லுவோம். எப்சைலான் நாட் என்னப்பா, திரிபு அப்படின்னா என்னது, ஸ்ட்ரெயின் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. என்னன்னு சொல்லுவாங்க, ஸ்ட்ரெயின் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? ஸ்ட்ரெயின் அப்படின்றது என்னன்னா ஒன்றும் இல்லை, இப்போ இது வந்து பண்ணானது ஒரு ஆடு. சரி, எதுனாது ஒரு கம்பி ஒன்று இருக்குது. சரியா? இந்த கம்பியை நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு நான் என்ன பண்ண இழுக்கிறேன். என்னது, இந்த குறிப்பிட்ட தூரத்துக்கு நான் என்ன பண்ணேன், ஸோ கொஞ்சம் குறிப்பிட்ட தூரத்துக்கு நான் இழுத்துட்டேன். ஓகே, குறிப்பிட்ட தூரத்துக்கு நான் என்ன பண்ணிட்டேன், இழுத்துட்டேன். சரியா? அப்போ இந்த பக்கம் விசை கொடுத்து என்ன பண்ண, ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் அப்போ என்ன பண்ணிருக்குது, ஸோ இந்த நீளமானது மாறுபட்டு இருக்குது. ஒரு குறிப்பிட்ட நீளம் என்ன இருக்குது, மாறுபட்டு இருக்கா? அப்போ இங்க திரிபு அப்படின்றது என்ன அப்படின்னா, இங்க என்னது திரிபுன்னு சொன்னோம் இல்லையா, திரிபு அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா பரிணாம மாற்றம் டிவைடட் பை உண்மையான பரிணாமம். திரிபு அப்படின்றது என்னது, திரிபு அப்படின்றது என்னன்னா பரிணாம மாற்றம் டிவைடட் பை உண்மையான பரிணாமம், டிவைடட் பை உண்மையான பரிணாமம். சரியா? திரிபுனா என்னது, பரிணாம மாற்றம் டிவைடட் பை உண்மையான பரிணாமம். அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம், திரிபு அப்படின்னு சொல்லுவோம். அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம், திரிபுன்னு சொல்லுவோம். சரியா? அப்போ திரிபோட எக்ஸாக்ட் ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, டெல்டா எல் டிவைடட் பை எல்னு சொல்லலாம். டெல்டா எல் டிவைடட் பை எல்னு சொல்லலாம். சரியா? இதுதான் என்னது, பரிணாம மாற்றம். இதுதான் என்னது, திரிபு அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட்டா? இதான் என்ன சொல்லுவாங்க, திரிபு அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதா? கிளியரா? ஓகே. அப்ப இதுக்கு ஏதாச்சும் பரிணாமமோ அலகோ இதான்னு கேட்டனா, இதுக்கு வந்து பண்ணா ஒரு அலகுகள் மற்றும் பரிணாமமற்ற ஒரு பிசிக்கல், ஒரு இயற்பியல் அளவு. சரியா? அலகு மற்றும் பரிணாமமற்ற என்னது, ஒரு இயற்பியல் அளவு. சொல்யூஷன் புரியுதா? சொல்யூஷன் புரியுதாப்பா? எஸ், ரைட்டு. சரியா? ரைட்டு. ஓகே. அதுக்கடுத்து என்னன்னா இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டென்சார் அளவு தான். இதுவும் என்னது, ஸோ இதுவுமே என்னது அப்படின்னா ஒரு டென்சார் அளவு. இதுவும் என்னது, ஒரு டென்சார் குவான்டிட்டி, டென்சார் அளவு. சரியா? ஸோ இதையும் நம்மளால என்ன பண்ண முடியாது, டைரக்டா நம்மளால நேரடியாக இதையுமே வந்து பண்ணா குறிப்பிட முடியாது. இதை என்ன பண்ண முடியாது, இதனையும் நேரடியாக குறிப்பிட முடியாது. இதனையும் என்ன பண்ண முடியாது, நேரடியாக குறிப்பிட முடியாதே. கிளியரா? இதையும் நம்மளால என்ன பண்ண முடியும், நேரடியாக என்ன பண்ண முடியாது, ஸோ குறிப்பிட முடியாது. ஓகே, சரி, ஓகேப்பா. அடுத்து பார்க்கறது என்ன அப்படின்னா ஹூக் விதி. அதுக்கடுத்து பார்க்கறது என்னது, ஹூக் விதி. சரியா? ஓகே, வா.
போடு டைட்டில் என்ன விதி ஹூக் விதி ஹூக் விதி சரியா ஸோ ஹூக் விதி அப்படின்றது என்னன்னா வச்சுக்கேன் ஹூக் விதி அப்படின்றது எதுக்கு மட்டும் போனோம்னா ரொம்ப ரொம்ப தம்மு தூண்டு இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயின் சரியா ரொம்ப சின்னதாக ஏற்படக்கூடிய திரிபு மற்றும் தகைவுக்கு தான் என்ன பண்ணும் ஸோ இதை வந்து பண்ண பயன்படுத்த முடியும் சரியா மிகவும் சிறிய தகைவு மற்றும் திரிபுக்கு மட்டும்தான் பயன்படுத்த முடியும் தகைவு மற்றும் திரிபுக்கு பயன்படுத்த முடியும் திரிபுக்கு பயன்படுத்த முடியும் சரியா கிளியரா சரி ஓகே அப்போ இந்த ஹூக் விதி என்ன தெரியுமா சொல்லுது இந்த ஹூக் விதி வந்து பார்த்தீங்கன்னா என்னோட தகைவானது திரிபுக்கு நேர் தகவல் இருக்குன்னு சொல்லுது என்னோட தகைவானது என்னவா இருக்கும் திரிபுக்கு நேர் தகவல் இருக்குன்னு சொல்லுது இந்த கான்ஸ்டன்ட் இந்த ப்ரொபோர்ஷனாலிட்டி அதாவது தகைவு குறியீட்டை நீக்குவதற்காக நான் என்ன பண்றேன் நான் ஒரு மாதிரியை ஆட் பண்றேன் என்ன பண்ணலாம் ஒரு மாதிரி ஆட் பண்றேன் அந்த மாதிரி வந்து பண்ணா இ அப்படின்னு சொல்லுவேன் சரி இ இன்ட்டு எப்சைலான் நாட்டு சரியா அப்போ இங்க இ அப்படின்றது என்னன்னா இ இஸ் ஈக்குவல் டு சிக்மா பை எப்சைலான் நாட் அதாவது என்ன அர்த்தம் அதாவது தகைவு பை திரிபு அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது என்னன்னு சொல்லுவாங்க தகைவு பை திரிபு அப்படின்னு சொல்லுவாங்க தகைவு பை திரிபு அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இதுதான் என்னது ஸோ இதுதான் என்னோட ஹூக் விதி சொல்லுது சரியா ஹூக் விதி என்ன சொல்லுது இதை தான் சொல்லுது சரியா இந்த ஈன்னு சொல்லிட்டு ஒன்று சொல்லல அது என்ன ப்ரோ இ அப்படின்றது என்னன்னா வந்து என்னுடைய மீட்சி பண்பு மாறிலி சரியா மீட்சி பண்பு மீட்சி குணகம் சரியா ஈன்றது என்னது மீட்சி குணகம் அல்லது என்னது ஸோ மீட்சி குணகம் தான் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் குணகம் தானே வினை குணகம் ஸோ கோஎஃபிஷியன்ட் அப்படின்னாமே குணகம் தான் சரியா இந்த இ அப்படின்றது என்ன அப்படின்னா என்னோட மீட்சி குணகம் இ அப்படின்றது என்னது என்னோட மீட்சி குணகம் சொல்ற விஷயம் புரியுதா என்னோட மீட்சி குணகம் சொல்லுவாங்க சரியா ஓகேப்பா ஓகே இங்க பாரு அப்ப இ இஸ் ஈக்குவல் டு என்னது இ இஸ் ஈக்குவல் டு ஸோ இங்க பாரு இது ஈயோட மதிப்பு என்னவா இருக்கும்ப்பா ஈயோடைய ஸோ எஸ்ஐ அலகு என்னவா இருக்கும் நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் இருக்குமா ஈயோட எஸ்ஐ அலகு என்னவா இருக்கும் நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு இருக்கும் இதுதான் வந்து பண்ணா இதோடைய எஸ்ஐ அலகு இதுதான் என்னது இதோடைய எஸ்ஐ யூனிட் சொல்யூஷன் இதுதான் அது இதோடைய எஸ்ஐ யூனிட் ஓகே அப்போ இந்த இ இருக்குது இல்ல இந்த இ வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கெல்லாம் பொருந்தும் இந்த இ அப்படின்றது என்னன்னா இது மீட்சி குணம் சரியா மீட்சி குணகங்கள் மொத்தம் 3 விதமான மீட்சி குணகங்கள் இருக்குது மீட்சி குணங்கள் எத்தனை இருக்குது மொத்தம் 3 விதமான மீட்சி குணகங்கள் இருக்குது ஒன்னு வந்து பார்த்தோம்னா யங் குணகம் ஒன்னு வந்து என்ன குணகம் யங் குணகம் சரியா ரெண்டாவது குணகம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா வச்சுக்கோங்க ஏதோ சொன்னேடா நம்ம அது பேர் கூட மறந்துச்சு பாத்தியா என்னது பேரு சறுக்கு பெயர்ச்சி குணகம் இன்னொன்னு என்னது சறுக்கு பெயர்ச்சி குணகம் சறுக்கு பெயர்ச்சி குணகம் இன்னொன்னு என்ன குணகம் சறுக்கு பெயர்ச்சி குணகம் சரியா மூணாவது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா மூணாவது வந்து பார்த்தோன்னா என்னுடைய என்னடா குணகம் அது பேர் டக்கு ஞாபகம் பரும குணகம் ரைட் என்னது பரும குணகம் அப்படின்னு சொல்லுவாங்க பரும குணகம் சொல்லுவாங்க ஓகே சரி ஓகேப்பா ஸோ இந்த யங் குணகம் இருக்கு இல்லையா இந்த யங் குணகத்தை குறிக்கிறதுக்கு என்ன இதை யூஸ் பண்ணோம்னா ஒய் அப்படின்ட்டு பயன்படுத்துவோம் இந்த சறுக்கு பெயர்ச்சி குணகத்தை பயன்படுத்துறது காமா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பயன்படுத்துவோம் இந்த பரும குணகத்தை பயன்படுத்துறதுக்கு பீட்டான்னு சொல்லுவோம் சரியா ஸோ யங் மாடியூல் ஷியர் மாடியூல் பல்க் மாடியூல் சொல்லுவாங்க சரியா ஸோ இது யங் குணகம் வந்து பார்த்தா எதில் ஏற்படும் அப்படின்னா எதனால ஏற்படும் அப்படின்னு வச்சுக்கோங்க ஸோ லாங்கிடியூடினல் ஸ்ட்ரெஸ் அதாவது நீட்சி திரிபுன்னு சொல்லுவோம் இல்லையா ஸோ நீட்சி திரிபுன்னு பாரு நீட்சி தகைவு சரியா நீட்சி தகைவு அல்லது நீட்சி திரிபின் காரணமா இது ஏற்படும் எதனால ஏற்படும் இது நீட்சி திரிவு அல்லது நீட்சி திரிபு காரணமா இது வந்து ஏற்படும் ஓகே இது வந்து எதனால ஏற்படும்னா இந்த சறுக்கு பெயர்ச்சி குணகம் அப்படின்னு எதனால ஏற்படும் அப்படின்னு பார்த்தோன்னா எதனால ஏற்படும்பா சறுக்கு பெயர்ச்சி திரிபால ஏற்படும் என்னது சறுக்கு பெயர்ச்சி திரிபால ஏற்படும் அவ்வளவுதான் துருக்குன்னு எழுதுறேன் பத்தியா சறுக்கு சறுக்கு பெயர்ச்சி திரிபால இது ஏற்படும் சரியா ஓகே பரும குணகம் என்பது என்னன்னா பரும குணகம் அப்படின்றது எதனால ஏற்படும் அப்படின்னா வச்சுக்கோங்க பரும திரிபினால ஏற்படும் எதனால ஏற்படும் பரும திரிபினால இது ஏற்படும் பரும திரிபு ஓகே சொல்றேன் புரியுதா சரி ஓகேப்பா இப்போ ஒரு சின்ன தம்முத்துண்டு ஒரு சின்ன கான்செப்ட் சின்னதா ஓகே ஒரு தம்முத்துண்டு ஒரு விஷயம் பண்ணலாம் ஓகே என்ன பண்ணலாம்னா டிசெக்ஷன் பண்ணலாமா சரியா ஸோ டிசெக்ஷன்னா அனாட்டமி வந்து பண்ணா அழுத்து பார்க்க தான் டிசெக்ஷன் சொல்லுவோம் அப்போ சிக்மா ஈக்குவல் டு என்னன்னு சொல்லுவோம் ஃபோர்ஸ் பை ஏரியான்னு சொல்லுவோமா ரைட் ஃபோர்ஸ் பை
ஏரியான்னு சொல்லுவோம். சரியா? அப்ப இதோட பரிணாம வாய்ப்பாடு என்னப்பா? ml t பவர் -2 டிவைட் பை எல் ஸ்கொயரா? அப்ப மேல போச்சுன்னா என்னது? ml பவர் -1 ரைட்டா? ml பவர் -1 t பவர் -2 ரைட்டா? இதுதான் என்னது? சிக்மாவோட மதிப்பு. சரியா? ஓகே. அப்ப இந்த E என்பது இந்த என்னோட மீட்சி குணகம் என்பது எதுக்கு சமமா இருக்கும்? சிக்மாவினுடைய பரிணாமத்துக்கு சமமா இருக்குமா? சிக்மாவினுடைய பரிணாமத்துக்கு சமமா இருக்கும். சரியா? அப்ப இந்த சிக்மா என்பது என்னது? சிக்மா என்பது என்னது அப்படின்னா ml பவர் -1 t பவர் -2. சரியா? இது எது எதுக்கெல்லாம் பொருந்தும் அப்படின்னு பார்த்தோன்னா வச்சுக்கோங்க, எல்லா குணகங்களுக்கும் இதே டைமென்ஷன் ஃபார்முலா தான். அனைத்து குணகங்களுக்கும் என்னது? ஸோ இதே டைமென்ஷன் ஃபார்முலா தான். என்னென்ன குணகத்துக்கு வரும்? ஸோ யங் குணகம் ஒய்க்கும் இதே டைமென்ஷன் ஃபார்முலா தான். அப்புறமா என்னது? ஸோ பீட்டா காமா சருக்கு பேச்சு குணகத்துக்கு இதே ஃபார்முலா தான். அதே மாதிரி என்னது? என்னுடைய பீட்டா பதும குணகத்துக்கு என்னது? சேம் டைமென்ஷன் ஃபார்முலா தான். எல்லாத்துக்குமே என்னது? டைமென்ஷன் ஃபார்முலா ஒன்று தான். இன்னொன்று இருக்குது. அது என்ன இன்னொன்னு பார்த்தோன்னு வச்சுக்கோங்க, ப்ரெஷர். என்ன ப்ரெஷர்? அழுத்தம். சரியா? அழுத்தம் இருக்கு இல்லையா? அழுத்தத்துக்கு என்னது? அதே சேம் தான். அதே சேம் பரிணாம வாய்ப்பாடு தான். அதே சேம் பரிணாம வாய்ப்பாடு தான். புரிஞ்சாப்பா? புரிஞ்சா? எஸ். ஓகே. இப்போ என்னது? ஸோ என்னது? வகைகள். சரியா? தகைவு மற்றும் திரிபினுடைய வகைகள் தான் பார்க்க போறோம். இப்போ என்ன பார்க்க போறோம்? தகைவு மற்றும் திரிபினுடைய வகைகள். தகைவு மற்றும் திரிபினுடைய வகைகள். சரிப்பா. தகைவு மற்றும் திரிபினுடைய வகைகள் பார்க்கலாமா? சரியா? சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் நாம பார்க்கறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, என்ன தகைவுனா நீட்சி தகைவு. ஃபர்ஸ்ட் என்னது? நீட்சி தகைவு. ஓகே, ஃபர்ஸ்ட் பார்க்கறதுனா நீட்சின்னு மட்டும் வச்சுக்கோ. சரியா? நீட்சின்னு மட்டும் வச்சுக்கோ, அதே போதும். சரியா? இந்த நீட்சில தகைவு அப்படின்றது எப்படி இருக்குன்னா, என்னோட நீட்சில தகைவு அப்படின்றது எப்படி எதுக்கு சமமா இருக்குன்னா, ஃபோர்ஸ் பை ஏரியாவுக்கு சமமா இருக்கும். தகைவு எப்படி இருக்கும்? என்னோட விசை பை பரப்புக்கு சமமா இருக்கும். சரியா? ஓகே. அதே இந்த நீட்சி திரிபு அப்படின்றது எப்படி இருக்கும்? நீட்சி திரிபு எப்சிலான் இஸ் ஈக்குவல் டு என்ன போதும்? சேஞ்ச் இன் லென்த், அதாவது பரிணாம ஏற்பட்டிருக்கக்கூடிய மாற்றம், அதான் என்னது? பரிணாம மாற்றம் டிவைடட் பை உண்மையான பரிணாமம், சேஞ்ச் இன் லென்த் டிவைடட் பை எல். சரியா? ஓகே. அப்போ இங்க இருந்து யங் குணகத்தோட மதிப்பு எனக்கு எப்படி இருக்கும்? யங் குணகம் y இஸ் ஈக்குவல் டு என்னன்னு சொல்லலாம்ப்பா? சிக்மா பை எப்சிலான் நாட்னு சொல்லலாமா? ரைட்டு. அப்ப சிக்மாவோட மதிப்பு என்னது? ஃபோர்ஸ் பை ஏரியா டிவைடட் பை என்னது? டெல்டா எல் டிவைடட் பை எல். சரியா? அப்ப என்னோட ஆன்சர் என்ன வரும்ப்பா? யங் குணகம் இஸ் ஈக்குவல் டு என்னது? f இன்டு fl டிவைடட் பை a டெல்டா எல்னு வருமா? ரைட். a டெல்டா எல் அப்படின்னு சொல்லிட்டு வராதா? எஸ், தாராளமா வரும். சரியா? இங்க நீ ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கணும். இந்த டெல்டா எல் அப்படின்றது, ஸோ இங்க இருந்து பார்த்தோம்னா டெல்டா எல்லோட மதிப்பு என்ன? இது ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா. சரியா? இது ஒரு முக்கியமான ஃபார்முலாவும் கூட. ஓகே. அப்ப டெல்டா எல்லோட மதிப்பு என்னவா இருக்கும்? டெல்டா எல்லோட மதிப்பு என்னவா இருக்கும்? டெல்டா எல் இஸ் ஈக்குவல் டு என்னது? fl டிவைடட் பை ay. இதுதான் வந்து என்னோட டெல்டா எல்லோட மதிப்பு. இதுதான் என்னோட டெல்டா எல்லோட மதிப்பு. சொல்ற விஷயம் புரியுதாப்பா? இதான் என்னோட டெல்டா எல்லோட மதிப்பு. சரியா? புரியுதா? எஸ். ஓகே. சரியா? ஓகே. ஸோ அப்போ இங்க பாரு. ஸோ அப்போ இதுல இருந்து என்ன சொல்லலாம் அப்படின்னு வச்சுக்கோங்க, இங்க வந்து இந்த யங் மாடியூல் இருக்குல்ல, இந்த யங் மாடியூல் அப்படின்றது என்ன அப்படின்னு சொல்லலாம்? யங் மாடியூல வந்து பண்ணா வேற விதமா சொல்லணும் அப்படின்னா, ஸ்லோப் ஆஃப் ஸ்ட்ரெஸ் வெர்சஸ் ஸ்ட்ரெயின் கிராஃப் அப்படின்னு சொல்லலாம். சரியா? எனது தகைவு மற்றும் திரிபினுடைய வரைபடம் தான் என்னன்னு சொல்லுவாங்க? யங் குணகம் சொல்லுவாங்க. சரியா? யங் குணகம் என்பது சரியா? தகைவு மற்றும் எழுதிக்கோ, இப்படிதான் தகைவு மற்றும் திரிபினுடைய வரைபடம். தகைவு மற்றும் திரிபின் வரைபடம் ஆகும். புரிஞ்சா? கிளியரா? எஸ், கிளியர். ஓகே. ரெண்டாவதா நம்ம பார்க்கறது என்னன்னா, என்ன அப்படின்னா, என்னது? சறுக்கு பயிற்சி. என்ன பயிற்சி? சறுக்கு பயிற்சி. ஓகேவா? சறுக்கு பயிற்சி.
ஓகே, இந்த சறுக்கு பயிற்சி அப்படின்றது ஒன்றும் இல்லைப்பா. இங்கே வந்து பார்த்தா இது தரை பகுதி. சரியா? இந்த தரையில் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு கியூப் ஒன்று நான் வச்சிருக்கேன். ஒரு கியூப் ஒன்று வச்சிருக்கேன். ரப்பர் கியூப் மாதிரி ஏதோ ஒரு கியூப் ஒன்று வச்சிருக்கேன். ரைட்டா? ஒரு கியூப் ஒன்று நான் வச்சிருக்கேன். சரியா? இப்போ இந்த கியூக்கு நான் என்ன பண்ணுறேன், சறுக்கு பயிற்சினா இந்த பரப்பளவு இருக்குல்ல, இதுக்கு அப்படியே செங்குத்தா வந்து பண்ணால் ஒரு விசை கொடுக்கணுமா? செங்குத்தா நான் என்ன பண்ணணும், ஒரு விசையை கொடுக்கணுமா? ரைட்? செங்குத்தா நான் என்ன பண்ணுறேன், ஒரு விசை கொடுக்குறேன். செங்குத்தா நான் என்ன பண்ணுறேன், ஸோ ஒரு விசை ஒன்று கொடுக்குறேன். சரியா? அப்போ அந்த விசை கொடுக்கும்போது, சரியா, விசை கொடுக்கும்போது என்ன ஆகும் பாரு, விசை கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்பா, இது வந்து இந்த மாதிரி நகருமா, இப்படி இப்படி வந்துடுமா? வெயிட் 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 ரைட். ஆரம்பத்தில் எங்கே இருந்துச்சு, ஸோ இங்கே இருந்தது. ஓகே, இப்படி இருந்திருக்குமா, ஆரம்பத்தில் வந்து இப்படி இருந்திருக்கும். ஆரம்பத்தில் இங்கே இருந்திருக்கும் பகுதி. சரி, ஆரம்பத்தில் எங்கே இருந்திருக்கும், இங்கேருந்து என்ன பண்ணுது, ஒரு தீட்டா அப்படின்ற கோணத்துக்கு என்ன பண்ணிருக்குது, ஸோ சரிஞ்சிருக்கு. தீட்டா அப்படின்ற கோணத்துக்கு என்ன இருக்கு, சரிஞ்சிருக்கு. சரியா? அப்போ இந்த இடத்துல கண்டிப்பாக என்னது ஒரு பரப்பளவில் மாற்றம் ஏற்பட்டிருக்குமா, இங்கே என்னது பரப்பளவு கொஞ்சம் மாற்றம் ஏற்பட்டிருக்கும். அந்த மாற்றம் தான் அது என்னுடைய டெல்டா ஏ. அந்த மாற்றம் தான் என்னது என்னோட டெல்டா ஏ. சரியா? ஓகே, இது என்னது என்னோட உண்மையான பரப்பு ஏ. இது என்னது என்னோட உண்மையான பரப்பு ஏ. சரியா? அப்போ அப்போ இங்க வந்து இங்க ஏற்பட்டு இருக்கக்கூடிய திரிபு, இங்க ஏற்பட்டு இருக்கக்கூடிய தகைவு, திரிபு இருக்குல்ல, திரிபா தகைவடா, இங்க ஏற்பட்டு இருக்க தகைவு வந்து பண்ணா சறுக்கு பெயர்ச்சி தகைவுன்னு சொல்லுவாங்க. சறுக்கு பெயர்ச்சி தகைவு, அதாவது சிக்மா எஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சிக்மா எஸ் அப்படின்றது என்னன்னா, ஸோ ஃபோர்ஸ் பை ஏரியா சேம். சரியா? ஃபோர்ஸ் பை ஏரியா. ஓகே, ஃபோர்ஸ் பை ஏரியான்னு சொல்லலாம். சரியா? ஸோ இந்த விசை அப்படின்றது என்ன விசை அப்படின்னு பார்த்தோன்னா வச்சுக்கோங்க, சறுக்கு பெயர்ச்சி, சறுக்கு விசை. இந்த விசைன்றது என்னது, ஒரு சறுக்கு விசை. சரியா? விசைன்றது என்னது, இந்த விசை வந்து என்னத்தை குறிக்குது, ஒரு சறுக்கு விசையை குறிக்குது. சறுக்கு விசையை குறிக்குது. இந்த எஸ் அப்படின்றது என்னத்தை குறிக்குது அப்படின்னா, ஏன்றது என்னது, பரப்பளவு குறிக்குது. ஏன்றது என்னது, பரப்பளவு குறிக்குது. சரியா? அப்ப இங்க ஏற்பட்டுள்ள திரிபு என்பது எப்படி இருக்குன்னா, இங்க ஏற்பட்டுள்ள திரிபு அப்படின்றது எப்படி இருக்குன்னா, எப்சைலான் நாட் எஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? இங்க ஏற்பட்டுள்ள திரிபு அப்படின்றது என்னன்னா வச்சுக்கேன், இங்க ஏற்பட்டுள்ள திரிபு என்னது, சேஞ்ச் இன் ஏரியா. ரைட்டா? சேஞ்ச் இன் ஏரியா டிவைட் பை ஒரிஜினல் ஏரியான்னு சொல்லலாமா? சேஞ்ச் இன் ஏரியா டிவைட் பை ஒரிஜினல் ஏரியா, அதாவது அதோடைய பரப்பளவில் ஏற்படக்கூடிய மாற்றம். சரியா? இதுல வந்து பண்ண என்ன மாற்றம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம். ஓகே, இதுல வந்து என்ன பரப்பளவுல வந்து இதுல என்ன அப்படி மாற்றம் ஏற்பட்டிருக்குன்னு பார்த்தோன்னு வச்சுக்கேன், இது உயரம் ஹெச்சா, இது ஆங்கிள் தீட்டா அப்படின்ற ஆங்கிளுக்கு என்ன இருக்கு, சரிஞ்சிருக்கு. சரியா? அப்ப தீட்டா சிக்கோட்டு என்னன்னு சொல்லலாம், தீட்டா சிக்கோட்டு என்னன்னு சொல்லலாம், தீட்டா சிக்கோட்டு இங்க இருந்து இங்க குறிப்பிட்ட தொலைவு இடப்பெயர்ச்சி இங்க ஒன்று இருக்கு, அதனால டெல்டா எக்ஸ். சரியா? அப்ப டெல்டா எக்ஸ் டிவைட் பை ஹச்சின்னு சொல்லலாமா? டெல்டா எக்ஸ் டிவைட் பை ஹச்சின்னு சொல்லலாமா? ரைட்டா? சரியா? அப்ப இந்த தீட்டா அப்படின்றது என்னது, ஸோ இட்ஸ் tan தீட்டா. tan theta is equal to என்னன்னு சொல்லலாம், tan theta is equal to x by h அப்படின்னு சொல்லலாம். x by h அப்படின்னு சொல்லலாம். சரியா? ஓகே, இது ஒரு பக்கம் விட்டு தள்ளு. சரியா? அப்போ இதோட மதிப்பு எதுக்கு எனக்கு எதுக்கு சமமா இருக்குன்னா, tan தீட்டாவுக்கு சமமா இருக்கு. இதோட மதிப்பு எதுக்கு சமமா இருக்கும், எனக்கு tan தீட்டாவுக்கு சமமா இருக்கும். சரியா? ஓகே, நாம இங்க வர வேண்டிய விஷயத்துக்கு வந்துடலாம். சரியா? இங்க என்ன விஷயம் அப்படின்னா, சறுக்கு பெயர்ச்சி குணகம்னா என்னன்னு சொல்லிட்டு பார்க்கணும். இங்க என்னது, சறுக்கு பெயர்ச்சி குணகம் காமா இஸ் ஈக்குவல் டு என்னன்னு சொல்லுவாங்க, force by length. ரைட்டா? force by area, force into area divided by area into delta a சொல்லலாம். டெல்டா ஏன்னு சொல்லலாம். இந்த ஏரியா கேன்சல் ஆயிடும். ஸோ இதெல்லாம் வித்து இந்த மாதிரி வந்து இருக்கும். ரைட்டா? ரைட். சரி, ஓகே. ஸோ இதை வேற மாதிரி சொல்லணும் அப்படின்னா எப்படி சொல்லலாம்னா வச்சுக்கேன், ஃபோர்ஸ் இன்ட்டு ஷியர் ஃபோர்ஸ் டிவைடட் பை, சரியா, சறுக்கு விசை டிவைடட் பை என்னன்னு சொல்லலாம், ஏரியா இன்ட்டு தீட்டான்னு சொல்லலாம். ஏரியா இன்ட்டு தீட்டான்னு சொல்லலாம். இது வந்து பண்ண ஒரு முக்கியமான ஃபார்முலா. ஏரியா இன்ட்டு தீட்டான்னு சொல்லலாம். இது வந்து என்னது, ஒரு முக்கியமான ஃபார்முலாவும் கூட. சரியா? ரைட்டா? ரைட்டு. ஓகேப்பா. நெக்ஸ்ட் பார்த்தனா, ஓகே, அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தனா, அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, என்னடா தம்பி அடுத்து வந்து பண்ணா பருமன். அடுத்து என்னது, மூணாவதா பார்க்கறது என்னன்னா பருமன். பருமன். சரியா? சரி, ஓகேப்பா. ஸோ இந்த பருமனால என்ன பார்க்க போறோம்னா வச்சுக்கோங்க, இந்த பருமனுக்கு ஒரு தகைவு இருக்கும். அந்த தகைவுக்கு பேரு பரும தகைவு அப்படின்னு சொல்லுவாங்க. பரும தகைவு அப்படின்னு சொல்லுவாங்க.
பரும தகைவு இருக்கு இல்லையா, பரும தகைவு சிக்மா வி அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா, இது எதனால் ஏற்படுது அப்படின்னு பார்த்தோன்னா, இது எதனால் ஏற்படுதுன்னு வச்சுக்கேன். இப்போ வந்து பார்த்தா ஒரு பாக்ஸ் இருக்குது. ஒரு பாக்ஸ் ஒன்று வச்சிருக்கேன். சரியா, அந்த பாக்ஸ்ல என்ன பண்றேன்னா ஒரு கியூப். சரியா, ஒரு பாக்ஸ்ல வந்து என்ன பண்றேன், ஒரு கியூப் ஒன்று வச்சுட்டேன்ப்பா. ஓகே, கியூப் ஒன்று வச்சுட்டேன். இப்போ இதை ஃபுல்லா தண்ணி இருக்குது. சரியா, இந்த தண்ணி என்ன பண்ணு தெரியுமா, இந்த தண்ணி இந்த பாக்ஸ் மேல மொத்தமா சேர்ந்து என்ன பண்ணும், ஒரு விசையை வந்து செலுத்தும். சரியா, என்ன பண்ணும், ஒரு விசையை செலுத்தும். ஒரு விசையை செலுத்துமா? எஸ், செலுத்தும். சரியா, அப்ப இதன் மீது செயல்படக்கூடிய அந்த திரிபு, சரியா, தகைவு அப்படின்றது என்னன்னா சிக்மா இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் பை ஏரியா அப்படின்னு சொல்லுவோமா. ஃபோர்ஸ் பை ஏரியான்றது இங்க எதால குறிப்பிடணும் அப்படின்னா, இங்க அழுத்தத்துல குறிப்பிடுவோம். இங்க என்னன்னு சொல்லலாம், அந்த தகைவுன்றது எதுக்கு சமமா இருக்குன்னா அழுத்தத்துக்கு சமமா இருக்கும். எதுக்கு சமமா இருக்கும், அழுத்தத்துக்கு சமமா இருக்கும். சொல்ற விஷயம் புரியுதா? எதுக்குப்பா சமமா இருக்கும், அழுத்தத்துக்கு சமமா இருக்கும். ஓகே, கிளியரா? எதுக்கு சமமா இருக்கும், இது வந்து பார்த்தா அழுத்தத்துக்கு, இது வந்து எதுக்கு சமமா இருக்கும், அழுத்தத்துக்கு சமமா இருக்கும். சரியா, சரி, ஓகேப்பா. அப்போ இங்க வால்யூமெட்ரிக், சரியா, அப்போ இங்க சிக்மா வி அப்படின்றது எதுக்கு சமம்னா, எதுக்கு சமம்பா, அழுத்தத்துக்கு சமமா இருக்கும். இது எதுக்கு சமமா இருக்கும், அழுத்தத்துக்கு சமமா இருக்கும். கிளியரா? இந்த சிக்மா வி என்பது எதுக்கு சமமா இருக்கும், ஸோ அழுத்தத்துக்கு சமமா இருக்கும். எதுக்கு சமமா இருக்கும், அழுத்தத்துக்கு சமமா இருக்கும். இதோட பரும தகைவு என்பது எதுக்கு சமமா இருக்கும், ஸோ அழுத்தத்துக்கு சமமாக இருக்கும். புரியுதா? சரியா, அப்ப இதன் மீது ஏற்பட்டிருக்கக்கூடிய திரிபு என்பது எதுக்கு சமம், இதன் மீது ஏற்படுத்த திரிபு என்பது ஓகே சேஞ்ச் இன் வால்யூம் டிவைடட் பை வால்யூம்னு சொல்லுவோம். சரியா, அதாவது பருமனில் ஏற்பட்டுள்ள மாற்றம் டிவைடட் பை உண்மையான பருமன் சொல்லுவோம். இங்க வந்து ஒரு நெகட்டிவ் சைனை ஆட் பண்ணிக்கணும்ப்பா. இங்க என்ன பண்ணணும், ஸோ நெகட்டிவ் சைனை ஆட் பண்ணிக்கணும். சரியா, நீங்க என்ன பண்ணிருக்கணும், ஒரு நெகட்டிவ் சைனை ஆட் பண்ணிருக்கோம். அப்ப பல்க் மாடியூல் அப்படின்றது என்னன்னு சொல்லணும், அப்ப பரும தகைவு பீட்டா சமம் எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தோம்னா P டிவைடட் பை ப்ரெஷர் டிவைடட் பை சரியா மைனஸ் ஆஃப் டெல்டா வி டிவைடட் பை வின்னு சொல்லலாம். மைனஸ் ஆஃப் டெல்டா வி டிவைடட் பை வி அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது வந்து ஒரு முக்கியமான ஃபார்முலாவும் கூட. இது என்னது, ஒரு முக்கியமான ஃபார்முலாவும் கூட. புரிஞ்சா? ஓகேப்பா. ஓகே ரைட்டு. சரியா, இதே வந்து படம் வச்சுக்க என்னது ஃபாஸ்பியர். ஓகே, ஒரு கோலத்துக்கு, சரியா, இதை வந்து பல்க் மாடியூல் வந்து பண்ணோம், ஒரு கோலத்துக்கு நம்ம கால்குலேட் பண்ணோம்னு வச்சுக்கோங்க. ஒரு கோலக பரப்புக்கு நம்ம பல்க் மாடியூல கால்குலேட் பண்ணோம். என்னது, பரும குணகம். எதுக்கு, கோலத்திற்கான பரும குணகம். கோலத்திற்கான பரும குணகம். ரைட்டா, சரி, ஓகே, கோலத்திற்கான பரும குணகம்ப்பா. ஓகே, இந்த கோலத்திற்கான பரும குணகம் என்பது என்னன்னு சொல்லலாம்னா, ஓகேங்க பாரு, ஸோ பருமனோட மதிப்பென, கோலத்தினுடைய பருமனான மதிப்பென 4/3 பை ஆர் கியூபா. பை ஆர் கியூபா. சரியா, அப்போ இதை வந்து பார்த்தா என்னது, ஸோ இது வந்து கான்ஸ்டன்ட் மதிப்பு, இது என்னது, ஸோ கான்ஸ்டன்ட் மதிப்பு. அப்போ சேஞ்ச் இன் வி, ஓகே, டெல்டா வி பை வி இந்த எதுக்கு சமமா இருக்கும்ப்பா, 3 × டெல்டா ஆர் டிவைடட் பை ஆருக்கு சமமா இருக்குமா. இது எங்க படிச்சிருக்கோம் சொல்லு, ஸோ யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட்ல படிச்சிருக்குமா. எஸ், படிச்சிருக்கோம். சரியா, அப்போ இதுக்கு நாம பரும குணகத்தோட மதிப்பு எடுத்தோம்னா பீட்டா சமம் என்னன்னு சொல்லலாம், P டிவைடட் பை ஓகே என்னது மைனஸ் ஆஃப் 3 டெல்டா ஆர் டிவைடட் பை ஆர்னு சொல்லலாம். 3 டெல்டா ஆர் டிவைடட் பை ஆர் அப்படின்னு சொல்லலாம். சொல்ற விஷயம் புரியுதா? ஓகே, அப்ப டெல்டா ஆர் டிவைடட் பை ஆர் என்னன்னு சொல்லுவோம்னா, டெல்டா ஆர் டிவைடட் பை ஆர் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா வச்சுக்கோங்க, என்னன்னு சொல்லுவோம்ப்பா, P டிவைடட் பை 3 பீட்டான்னு சொல்லுவோம். P டிவைடட் பை 3 பீட்டா அப்படின்னு சொல்லுவோம். மைனஸ் P டிவைடட் பை 3 பீட்டான்னு சொல்லுவோம். இது ஒரு முக்கியமான ஃபார்முலா, இதெல்லாம் ஒரு இம்பார்ட்டன்ட் ரிலேஷன். சரியா, நான் சொல்ற கான்செப்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தோன்னா உனக்கு PYQ, அதாவது முந்தைய வருட வினாக்களை பொறுத்து என்னோட நோட்ஸை படிச்சனா நீ எல்லா முந்தைய வருட வினாக்களையும் நீ என்ன பண்ணிடலாம், ஈஸியா நீ அட்டன் பண்ணிட்டு போயிடலாம். என்னுடைய முந்தைய வருட PYQs எல்லாமே ஈஸியா அட்டன் பண்ணிட்டு போயிடலாம். அதனாலதான் நான் நோட்ஸை வந்து இவ்வளோ இது பண்ணி மெனக்கட்டு அழகா கொஞ்சம் கொஞ்சமா எழுதிட்டு உட்காந்துருக்கேன். ஓகே, கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்ணிருக்கேன், ஸோ எழுதி போட்டு உட்காந்துருக்கேன். நான் PPT மாதிரி எல்லா இடத்துல வந்து டக்குன்னு சொல்லி காமிச்சிருக்க முடியும். ஓகே,
அதனால தான் நான் உட்காந்து பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக நான் எழுதி போட்டு உனக்கு நான் நடத்திட்டு இருக்கேன். ரைட்டா? சரி, ரைட்டு. கொஷின் போலாமா? எஸ், கொஷின்ஸ் போலாமா? ஒரு கட்டப்பட்ட சுருள்வில்லானது சறுக்கு பேச்சு குணகம் மூலம் வரையறுக்கப்படுகிறது. சரியா? ஒரு சுருள்வில் இருக்குது, ஒரு சுருள்வில்லானது ஸ்ப்ரிங். சரியா? அந்த ஸ்ப்ரிங் வந்து பார்த்தோன்னா வச்சுக்கோங்க, அந்த ஸ்ப்ரிங்குக்கு வந்து நம்ம என்ன பண்ணோம்னா, ஸ்ப்ரிங் வந்து பண்ண எதன் மூலியமா இது பண்ணுவாங்கன்னா, சறுக்கு பேச்சு குணகம் மூலியமா தான் என்ன பண்ணுவானுங்க, ஸோ வரையறுக்கப்படும். சரியா? ஸோ அப்போ இது கரெக்ட். ஓகே. ஆனால் இங்க காரணம் என்ன சொல்லியிருக்கான் பாரு, ஒரு உலோக கம்பியின் இழுவிசையானது சுருள்வில்லின் இழுவிசையை விட அதிகமா இருக்கும்னு சொல்றான். அப்போ இதோட இழுவிசை வந்து சுருள்வில்லின் இழுவிசை விட அதிகம் சொல்லலாம். ஆக்சுவலி எதுக்கு இழுவிசை அதிகமா இருக்கும்? சுருள்வில்லுக்கு தான் வந்து பண்ணா இழுவிசை அதிகமா இருக்கும். சரியா? இங்க வந்து அப்படியே மாத்தி கொடுத்துருக்கான். இங்க என்ன பண்ணிருக்கான், அப்படியே மாத்தி கொடுத்துருக்கான். சுருள்வில் வந்து பண்ணா நீங்க வந்து ஒரு கம்பி இது பண்ணி விட்டனா அப்படியே ஸ்வைன்னு வந்து இழுத்துன்னு போயிட்டு கொஞ்சம் இழுவிசை நிறைய ஸ்ட்ரென்தன் வந்து இழுவிசை ரொம்ப அதிகமா இருக்கும். ஆனா கம்பி வந்து பண்ணா ரொம்ப ரிஜிட். ஓகே, எப்படி இருக்குமோ அதோட நிலையை மாத்திக்காது. சரியா? தொங்க விட்டனா ஏதோ ஒரு இழுவிசை இருக்கும். ஆனா இதை விட இதுக்கு கம்மி. இதை விட என்னது, இதுக்கு கம்மியா தான் இருக்கும். இது வந்து பண்ணா கம்பி, இது என்னது கம்பி, இது வந்து பண்ணா சுருள்வில்னு வச்சுக்கேன். ஓகே, சுருள்வில்லுக்கு தான் வந்து பண்ணா கம்பியை விட சுருள்வில்லுக்கு அதிகம். சரியா? அப்ப இது என்னது, காரணம் வந்து பண்ணா என்னது, தப்பு. காரணம் என்னது, ஆக்சுவலி காரணம் வந்து பண்ணா தவறான காரணம். எது தவறு? காரணம் வந்து தவறு. சரியா? அப்போ இதோட ஆன்சர் என்ன அப்படின்னா, கூற்று சரி, ஆனால் எது தவறு? காரணம் தவறு. ஆனால் என்ன தவறு? காரணம் தவறு. சொல்ற விஷயம் புரியுதாப்பா? காரணம் என்னது? தவறு. சரியா? ஓகே. சரிப்பா, பார்க்கலாமா? ஓகே. ஸோ இப்போ பாரு, ஒரு சின்ன கான்செப்ட்ஸ் தான் நான் உனக்கு சொல்லிக் கொடுக்க போறேன். சோட்டா கான்செப்ட்ஸ். ஓகே, சோட்டா கான்செப்ட். நோட், குறிப்புன்னு போட்டுக்கோ. இதெல்லாம் உண்மையுமே ரொம்ப முக்கியமான குறிப்புகள் தான். சரியா? என்ன குறிப்புகள் என்ன வச்சுக்கேன், யங் மாடியூல் இஸ் ஈக்குவல் டு என்ன சொல்லலாம், y இஸ் ஈக்குவல் டு இப்படி எடுத்துக்கலாம். y இஸ் ஈக்குவல் டு என்னன்னு சொல்லுவோம்ப்பா, FL டிவைடட் பை A டெல்டா Lன்னு சொல்லுவோமா? A டெல்டா Lன்னு சொல்லுவோமா? அப்போ டெல்டா L சமம் என்னன்னு சொல்லுவோம்? டெல்டா L சமம் FL டிவைடட் பை AY அப்படின்னு சொல்லுவோமா? FL டிவைடட் பை AY அப்படின்னு சொல்லுவோமா? சரியா? சரி, ஓகேப்பா. இப்போ முதல்ல பார்க்கறது என்னன்னு வச்சுக்கேன். ஓகே, உலோகங்கள், 2 உலோகத்தை கூட நம்ம கம்பேர் பண்ணோம். 2 மெட்டீரியல் கூட 2 பொருட்கள் மீது கம்பேர் பண்ணோம். அந்த 2 பொருட்களுமே வந்து பண்ணா 2 பொருட்கள் சேம் மெட்டீரியலா ஆயிருக்கு. சேம் மெட்டீரியலானது ஒரே மாதிரியான உலோகமோ இல்லை ஏதோ ஒன்று, ஒரே மாதிரியான உலோகம். ஓகே, ஒரே மாதிரியான பொருட்கள். அப்படியே வச்சுக்கோ. ஒரே மாதிரியான பொருட்களால் ஆயிருக்கு. ஒரே மாதிரியான பொருளால் ஆயிருந்துச்சு அப்படின்னா, ஒரே மாதிரியான பொருட்களால் ஆயிருந்துச்சுன்னா என்னென்ன தெரியுமா பாசிபிள்? இப்போ போடு, டெல்டா L1 டிவைட் பை டெல்டா L2 சமம். டெல்டா L2 சமம் எதெல்லாம் பாசிபிலிட்டிஸாக இருக்குன்னா வச்சுக்கேன். இங்கே பாரு, எதுக்கு சமமாக இருக்குன்னா F1L1 டிவைட் பை A1Yக்கு சமமாக இருக்கு. A1Y. ஓகே, சரியா? அது இன்னும் இது என்ன பண்ணலாம், டிவைட் பை இன்ட்டு என்னது A2 ரைட்டா? ரெண்டுமே சமமா இருந்துச்சுன்னா வச்சுக்கேன், பொருட்கள் ஒரே மாதிரியா இருந்துச்சுன்னா அதோட யங் குணகம் ஒய்யோட மதிப்பு என்னவா இருக்கும்? சமமா இருக்கும். அப்போ YA2 டிவைட் பை F2 L2ன்னு சொல்லிட்டு வரும். ரைட்டா? ஓகே. இப்போ என்ன பண்ண, ஸோ இந்த y எல்லாம் கேன்சல் பண்ணிடு. சரியா? அப்போ டெல்டா L1 டிவைட் பை டெல்டா L2 சமம் என்னது, F1 டிவைட் பை F2வா? இன்ட் என்னது L1 டிவைட் பை A1 டிவைட் பை A2வா? ரைட்டா? A1 டிவைட் பை A2வா இல்லை A2 டிவைட் பை A1? A2 டிவைட் பை A1. A2 டிவைட் பை A1. ஓகே, அப்போ இங்க பாரு. சரியா? இந்த F1 டிவைட் பை A1 அப்படின்றது, இந்த F1 பை A1 என்ன எடுத்துக்கலாம்னா சிக்மா அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்க. சரியா? இங்க பாரு, இந்த F1 டிவைட் பை A1 அப்படின்றத என்ன எடுத்துக்கிறேன், சிக்மா 1 அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிறேன். சிக்மா 1 அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிறேன். சரியா? ரைட்டு, போட்டுக்கோ சிக்மா 1. ஓகே, இதை என்ன எடுத்துக்கிறேன்னு பார்த்துக்கோ. இது ரெண்டுத்தையுமே கரெக்டா? ஓகே, சிக்மா 1 டிவைடட் பை L1. ஓகே, L1 டிவைடட் பை சிக்மா 2 டிவைடட் பை L2 அப்படின்னு சொல்லிட்டு சிக்மா 2 டிவைடட் பை L2 அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்க. ரைட்டா? ஓகே. சரியா? கிளியரா? சிக்மா 2 டிவைடட் பை L2. ஓகே,
ஃபைன் 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 சிக்மா 2 டிவைட் பை L2 அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம். இது ஒரு முக்கியமான ரிலேஷன். இது என்னது? ஒரு முக்கியமான ரிலேஷன். எங்க? ஸோ பொருட்கள் ஓகே ஒரே மாதிரியான பொருட்களால் செய்யப்பட்டுச்சுன்னா ஓகே மெட்டீரியல் ரெண்டும் சேம் ஆச்சுன்னா இந்த ரிலேஷன் வந்து பண்ண நீ யூஸ் பண்ணணும். இந்த ரிலேஷனை நீ பயன்படுத்தணும். சரியா? ஓகே இதே வந்து விசை ஒரு வேளை ஒரே மாதிரி இருக்குது. சூப்பர் சூப்பராக வந்து ஞாபகம் வச்சுப்பாரு. விசை ரெண்டு ஒரே மாதிரி இருக்குது. ஒரே மாதிரியான விசை என்னது? ஒரே மாதிரியான விசை வந்து ரெண்டு என்னவா இருக்குது? ஸோ ஒரே மாதிரி இருக்குது. விசை வந்து என்னவா இருக்குது? ஸோ ஒரே மாதிரியான விசையா இருக்குது. சரியா? விசை ஒரே மாதிரி இருந்துச்சு அப்படின்னா விசை வந்து என்னது? ஒரே மாதிரி இருந்துச்சு அப்படின்னா டெல்டா L1 டிவைட் பை டெல்டா L2 மதிப்பு எதுக்கு நம்ம சமமா இருக்கும்? FL1 ரைட் FL1 டிவைட் பை YA1 ரைட்டா? Y1 இன்ட்டு A1 கரெக்டா? கரெக்ட். சரியா? இப்படி தானே வரும். டெல்டா எல்ல வச்சு இந்த ஃபார்முலா நான் பயன்படுத்தணும். சமம் இன்ட்டு எப்படி வரும்? இன்ட்டு என்ன வரும்? F இன்ட்டு Y2 இன்ட்டு A2 அதானே? Y2 இன்ட்டு A2 டிவைட் பை F இன்ட்டு L2 வருமா? FL2 வரும். அப்போ இந்த Fம் கேன்சல் ஆகிடும். இந்த Fம் கேன்சல் ஆகுமா? ஆகாதா? எஸ் தாராளமாக கேன்சல் ஆகும். ஓகே அப்போ டெல்டா L1 டிவைட் பை டெல்டா L2 சமம் டெல்டா L1 டிவைட் பை டெல்டா L2 சமம். சரியா? Y2 டிவைட் பை Y1 இன்ட்டு L1 டிவைட் பை L2 இன்ட்டு A2 டிவைட் பை A1 ஓகே சரியா? இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ரிலேஷன். இது ஒன்று ஒரு முக்கியமான ரிலேஷன். சரியா? ரிலேஷன்லாம் எதுக்கு சொல்றேன்னா உனக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷின். ஸோ இதெல்லாம் சொல்லும் போது வந்து பார்த்தா உனக்கு என்ன ஆகும் தெரியுமா? இதெல்லாம் சொல்லும் போது வந்து பார்த்தா உனக்கு வந்து ஈஸியாக கொஷின்ஸை நீ சால்வ் பண்ணலாம். ஈஸியாக நம்பர் ஆஃப் கொஷின்ஸை நீ டக்குன்னு ஒரு 10 நிமிஷம் ஒரு கொஷினை பார்த்தோன்னே ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் ஆகக்கூடிய கொஷினை நீ 1 நிமிஷம் 2 நிமிஷத்துல 2 நிமிஷம் ஆகக்கூடிய கொஷினை 5 செகண்ட்ல சால்வ் பண்ணிட்டு போயிடலாம். 5 செகண்ட் 10 செகண்ட்ல சால்வ் பண்ணிட்டு போயிடலாம். ஓகே எல்லாமே நான் உனக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் எல்லாமே உனக்கு என்னோட நோட்ஸ்ல கொடுத்துருவேன். ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் எல்லாமே என்ன பண்ணிடுவேன் உனக்கு என்னோட நோட்ஸ்ல உனக்கு எல்லாமே கவர் ஆயிடும். சரியா? பிளஸ் கொஷின்ஸ் நம்பர் ஆஃப் கொஷின்ஸும் இதுல வந்து இருக்கும். ஸோ கொஷின்ஸ் எல்லாம் கவலைப்படாது. இங்க பாரு பின்னாடி வந்து ஃபுல்லா கொஷின்ஸ் தான் இருக்கு. பின்னாடி வந்து என்ன இருக்கு? ஃபுல்லா கொஷின்ஸ் தான் இருக்கு. ஸோ டோன்ட் வெரி கொஷின்ஸ் எல்லாம் கவலைப்படாது. கொஷின்ஸ் இருக்கு. சரியா? கொஷின்ஸ் இருக்கு. சரியா? இப்போ இதை வந்து நான் என்ன பண்ணேன்? சிலிண்டர். ஓகே சிலிண்டர்னா நான் பேரு சிலிண்டர்னா ஒரு உருளைக்கு நான் எடுத்துக்கிறேன். என்ன பண்ணேன்? ஒரு உருளைக்கு வந்து நான் என்ன பண்ணேன்னா இதை நான் பயன்படுத்துறேன். உருளைக்கு என்ன பண்ணேன்? இந்த ஃபார்முலாஸை நான் பயன்படுத்துறேன். சரியா? உருளைக்கு நான் என்ன பண்ணேன்? இந்த ஃபார்முலாஸை பயன்படுத்துறேன். சரியா? அப்போ டெல்டா L1 டிவைட் பை டெல்டா L2 சமம் ஓகே Y2 டிவைட் பை Y1 ஓகே Y2 டிவைட் பை Y1 இன்ட்டு L1 டிவைட் பை L2. இங்க பரப்பளவு உருளையோட பரப்பளவு வந்து A is equal to பை R ஸ்கொயர். பை கான்ஸ்டன்ட். ஸோ அதை வித்து அப்போ இங்க என்னது எதுக்கு சமமா இருக்கும்? R2 ஸ்கொயர் டிவைட் பை R1 ஸ்கொயருக்கு சமமா இருக்குமா? R2 ஸ்கொயர் டிவைட் பை R1 ஸ்கொயருக்கு சமமா இருக்குமா? எஸ் சமமா இருக்கும். சரியா? சமமா இருக்கும். ஓகே சரி ஓகே அதுக்கடுத்து மூணாவது விஷயம். சரியா? அதுக்கடுத்து என்னது? ஸோ மூணாவது விஷயம் ரைட் கரெக்டாக தான் வச்சிருக்கேன். அதுக்கடுத்து என்னது? ஸோ மூணாவது விஷயம். சரியா? மூணாவதா நான் என்ன சொல்ல அப்படின்னா வச்சுக்கோங்க என்னது? சேம் எலாங்கேஷன் அண்ட் கம்ப்ரெஷன். ஓகே ஒரே மாதிரியான நீட்சி மற்றும் அமுக்கம். ஒரே மாதிரியான நீட்சி மற்றும் அமுக்கம். ஓகே சரி ஓகேப்பா. அப்போ இங்க என்ன சொல்லுவாங்கன்னா இந்த இடத்துல வந்து பண்ணா டெல்டா எல் இருக்குல்ல டெல்டா எல் வந்து என்னவா இருக்கும்? ஸோ சேமா இருக்கு. டெல்டா எல் வந்து என்னவா இருக்கும்? ஸோ சேமா இருக்கும். சரியா? ஓகே அப்போ டெல்டா L1 டிவைட் பை டெல்டா L2 இஸ் ஈக்குவல் டு என்ன எழுதலாம்? L2 இஸ் ஈக்குவல் டு F1 L1. சரியா? F1 L1 டிவைட் பை என்ன எழுதலாம்? Y1 A1 இஸ் ஈக்குவல் டு இன்ட்டு ஓகே பெருக்கல் F2 L2 வருது பாரு. Y2 A2 டிவைட் பை என்னன்னு வரும்? F2 L2 இருக்குமா? ரைட்டு. ஸோ இது ரெண்டு சேம்னால கேன்சல் ஆகிடும். இது ரெண்டு சேம் அப்படின்றதுனால என்ன ஆகிடும்? கேன்சல் ஆகிடும். சரியா? அப்போ இங்கே பாரு F1 A1 மதிப்பு என்னன்னு வரும்? F1 A1 மதிப்பு என்னது? சிக்மா 1 ரைட்டா? சிக்மா 1 ஓகே சிக்மா 1 இன்ட்டு L1 டிவைட் பை சிக்மா 1 டிவைட் பை L1 டிவைட் பை Y1 இன்ட்டு ஓகே ரைட்டா இஸ் ஈக்குவல் டு எதுக்கு சமமாக இருக்கும் பாரு. எதுக்கு சமமாக இருக்குண்டா? சிக்மா 2 L2 ரைட்டா? சிக்மா 2 L2
இதுக்கு சமமா இருக்காது. சாரி மல்டிப்ளிகேஷன் ஆஃப் சிக்மா 2 இல்ல ரைட் தான், சமமா தான் இருக்கும். சரியா, சமம் எதுக்கு சமமா இருக்கும்? சிக்மா 2 L2 டிவைடட் பை y2 க்கு சமமா இருக்கும். சிக்மா 2 L2 டிவைடட் பை y2 க்கு சமமா இருக்கும். சரியா, கிளியரா? எஸ், கிளியர். ஓகே, சரி, ஓகேப்பா. இதே வந்து பார்த்தா வச்சுக்க, இந்த என்னது எடுத்துக்கலாம், ஒரு ரைட்டு, அதே உருளைக்கு நான் எடுத்துக்கிறேன். சரியா, உருளைக்கு எடுத்துக்கும்போது இந்த நீளம் வந்து ஆர் ஸ்கொயருக்கு சமமாக இருக்குமா? ரைட்டா, ஸோ இது வந்து என்னது, ஸோ ஏரியா அப்படின்றது என்னது, ஸோ ஆர் ஸ்கொயருக்கு சமமாக இருக்கும். அப்போ இது எப்படி மாற்றிடலாம்? F1 L1 டிவைடட் பை y1 இன்ட்டு R1 ஸ்கொயர். ரைட்டா, y1 இன்ட்டு R1 ஸ்கொயர் இன்ட்டு ஓகே சமம் இஸ் ஈக்குவல் டு ஓகே y2 இன்ட்டு R2 ஸ்கொயர் டிவைடட் பை F2 இன்ட்டு L2. ஸோ இதுவும் வந்து பண்ணால் ஒரு இம்பார்ட்டன்ட் ரிலேஷன். ஓகேப்பா. இப்போ அடுத்து வந்து பார்த்தா சீரான பருமன். நாலாவதா பார்க்கறது என்னன்னா சீரான பருமன். சரியா, ஃபார் கான்ஸ்டன்ட் வால்யூம். ஓகே, அது சீரான பருமன். பருமன் வந்து பார்த்தா ஒரே மாதிரி இருக்குது. சரியா, அப்போ இங்க வால்யூம் அப்படின்றது எதுக்கு சமம்னா, இங்க பாரு, ஸோ வால்யூம் V இஸ் ஈக்குவல் டு எதுக்கு சமம்னா ஏரியா இன்ட்டு லென்த்னு சொல்லலாமா? ஏரியா இன்ட்டு லென்த்னு சொல்லலாமா? ஆமா தானே, பரப்பளவு இன்ட்டு உயரம் தான் என்னன்னு சொல்லுவோம், ஸோ பருமன் அப்படின்னு சொல்லுவோம். சரியா, பருமன் வந்து வால்யூம். அப்போ இங்க பாரு ஏரியா இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு லென்த்தா. அப்போ அது பரப்பளவு உயரத்துக்கு எதிர் தகவல் இருக்கும். உயரத்துக்கு என்னவா இருக்கும்? எதிர் தகவல் இருக்குமா? அப்போ டெல் எல்லோட ஃபார்முலா எனக்கு தெரியும். டெல்டா எல் இஸ் ஈக்குவல் டு என்னன்னு சொல்லுவோம், FL டிவைடட் பை AYன்னு சொல்லுவோமா? AYன்னு சொல்லுவோமா? எஸ் சொல்லுவோம். இதை நான் என்ன பண்றேன், மேலையும் கீழே நீளத்தால நான் பெருக்கிறேன். நான் என்ன பண்றேன், நீளத்தால பெருக்கினா பாரு என்ன ஆகும்? FL ஸ்கொயர். கரெக்டா, FL ஸ்கொயர் டிவைடட் பை ஏரியா இன்ட்டு லென்த் என்னது? ஏரியா இன்ட்டு லென்த் என்ன சொல்லுவோம்? VY அப்படின்னு சொல்லுவோமா? VY அப்படின்னு சொல்லுவோம். சரியா, இதை தான் நம்ம என்ன சொல்லுவோம், சேஞ்ச் இன் லென்த். டெல்டா எல் சமம் FL ஸ்கொயர் டிவைடட் பை VY அப்படின்னு சொல்லுவோம். FL ஸ்கொயர் டிவைடட் பை VY அப்படின்னு சொல்லிட்டு வரும். சரியா, ஓகே ரைட்டு. சரியா, ஓகேப்பா. அப்போ இங்க பாருங்க, டெல்டா எல் என்பது எதுக்கு சமம்? ஸோ எல் ஸ்கொயருக்கு நேர் தகவல் இருக்கும். ஓகே, எல் ஸ்கொயருக்கு நேர் தகவல் இருக்கும். சரியா, இப்போ y இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னா எனக்கு என்ன ஃபார்முலா கிடைக்கும்? y இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னா என்ன ஃபார்முலா கிடைக்கும்? எனக்கு என்ன வரும்? பரவளையம் கிடைக்குமா? எனக்கு பரவளையம் கிராஃப் எனக்கு கிடைக்கும். சரியா, ஆனா இங்க பார்த்தனா அப்படியே ஆப்போசிட். சரியா, இந்த கான்ஸ்டன்ட் வால்யூம்க்கு இதோடைய வரைபடம் எனக்கு எப்படி கிடைக்கும்னா, நேர்கோட்டு வரைபடமா எனக்கு கிடைக்கும். என்னவா கிடைக்கும்? எனக்கு நேர்கோட்டு வரைபடமா இது எனக்கு கிடைக்கும். புரிஞ்சுச்சா? நேர்கோட்டு வரைபடம்னா ஸோ ஃபார் கான்ஸ்டன்ட் வால்யூம். சரியா, ஸோ இதுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி பாசிபிலிட்டிஸ் இருக்கு. சரியா, இப்போ அந்த வரைபடம் எப்படி கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, வரைபடம் வந்து எனக்கு எப்படி கிடைக்கும்னா, ரைட், கொஞ்சம் நீட்டாக நோட்ஸ் கொடுக்கணும்ல. ஸோ நோட்ஸ் நீட்டாக கொடுக்கணும். ஸோ வந்து நம்ம டிராயிங் வந்து பர்ஃபெக்டாக பண்ணலாம். டிராயிங் என்ன பண்ணலாம்? எங்கேயும் ஒரு மூலையில் இருக்கிற மாதிரி தெரியுது. கரெக்டாக தான் இருக்கா? கரெக்டாக தான் இருக்கு. சரியா, ஓகே. சரியா, ஸோ இங்க என்ன பண்ணேன்னு பாரு, டெல்டா எல்லுக்கும் எல் ஸ்கொயருக்கும் நான் என்ன பண்றேன், ஸோ நான் வரைபடம் வரைகிறேன். என்னோட வரைபடம் எனக்கு எப்படி கிடைக்கும்னா பரவளையமா எனக்கு கிடைக்கும். என்னவா கிடைக்கும் எனக்கு? ஸோ பரவளைய வரைபடம் எனக்கு கிடைக்கும். சரியா, இதே நான் டெல்டா எல்லுக்கும் நான் வரைஞ்சினா, எனக்கு என்ன கிடைக்கும்? ஸோ நேர்கோடா இருக்கும். சரியா, ஆனா இதே கான்ஸ்டன்ட் வால்யூமா தான் எப்படி இருக்கும்? இதே எனக்கு வந்து பண்ணா கான்ஸ்டன்ட் வால்யூம், அதாவது சீரான பருமனா இருக்கும்போது என்னவா இருக்கும்? இங்க எனக்கு எல் ஸ்கொயர். சரியா, எல் ஸ்கொயர். இங்க வந்து என்ன கிடைக்குது? இங்க வந்து பண்ணா எனக்கு டெல்டா எல். சரியா, அப்ப இதோட வரைபடம் எனக்கு என்னவா இருக்கும்ப்பா? அப்படின்னு பார்த்தோன்னா எனக்கு ஒரு நேர்கோட்டு வரைபடமா கிடைக்கும். எனக்கு என்னவா கிடைக்கும்? ஒரு நேர்கோட்டு வரைபடமா கிடைக்கும். சொல்ற விஷயம் புரியுதா? நேர்கோட்டு வரைபடமா கிடைக்கும். ரைட்டா? ரைட்டு. ஓகே, கொஸ்டின் போலாமா? இனிமேல் ஸ்ட்ரைட்டா கொஸ்டின்ஸ் கிடு கொஸ்டின்ஸ் தான் பார்ப்போம். சரியா,
கிடுகிட்டு என்ன பண்ண போறோம், ஸ்ட்ரைட்டாக கொஷின்ஸ் தான் பார்ப்போம். கொஷின்ஸ் எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு இன்னும் கொஞ்சம் கான்செப்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டோம்னா என்ன பண்ணலாம், இந்த லெசனை வந்து முடிச்சிடலாம். சரியா, இந்த லெசனை என்ன பண்ணிடலாம், ஸோ முடிச்சிடலாம். ஓகேவா? ஓகே. ஐயோ இது வேறு எதுக்குடா பண்ணன்னு தெரியலையே. சூப்பர். இதுக்கு எஸ்கேப் பட்டன் எதுக்கு கொடுத்தேன்னு எனக்கே தெரியல. ஓகே, கொஷின்ஸ் போகலாமா? ஸோ கொஷின்ஸ் போகலாமா? மாதாபருமன், இங்கே பாரு, மாதாபருமன் வி கொண்ட தாமிரம் எல் நீளமுள்ள கம்பியாக நீட்டப்படுகிறது. எல் நீளம் கொண்ட மாதாபருமன் இங்கே கொடுத்துட்டா பாரு. மாதாபருமன் வால்யூம் கான்ஸ்டன்ட். ஓகே, தாமிரம் எல் நீளமுள்ள கம்பியாக நீட்டப்படுகிறது. இந்த கம்பி எஃப் என்ற மாதா விசைக்கு உட்படுத்தப்பட்டால் உருவான நீட்சி டெல்டா எல் ஆனது பின்வரும் வரைபடங்களில் எது நேர்கோடாகும்? எது நேர்கோடு? எது நேர்கோடுதா சொன்னா, கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ரோ. கான்ஸ்டன்ட் வால்யூமா இருக்கும்போது டெல்டா எல் வர்சஸ் எல் ஸ்கொயரோடைய மதிப்பு, எல் ஸ்கொயருடைய கிராஃப் எனக்கு என்ன வரும்? ஸோ ஸ்ட்ரெயிட் லைன் கிராஃபா வருமா? ரைட். அப்போ ஆப்ஷன் அது பி ஆப்ஷன். ஸ்ட்ரெயிட்டா டக்குன்னு போட்டுடலாமா? அடுத்த கொஸ்டின் பாரு. அடுத்த கொஸ்டின் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கான்செப்ட் ஒன்று பார்த்துடலாமா? அடுத்த கொஸ்டின் பார்க்கறதுக்கு முன்னாடி என்னது, ஒரு சின்னதா வந்து ஒரு கான்செப்ட் பார்த்துடலாம். என்ன கான்செப்ட் அப்படின்னு பார்த்தனா இந்த ஒரே ஸ்லைட்லேயே நான் முடிச்சேன், சின்னதான். சரியா, when சிக்மா இஸ் ஈக்குவல் டு, இப்போ வந்து பண்ண வச்சுக்கேன், நான் டெல்டா எல் சமம் டெல்டா எல் இஸ் ஈக்குவல் டு என்ன சொல்லலாம், எஃப்எல் டிவைட் பை ஏஒய்னு சொல்லலாமா? எஃப்எல் டிவைட் பை ஏஒய் அப்படின்னு சொல்லலாமா? இந்த எஃப் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த எஃப் அப்படின்றது என்னன்னா விசைகள், நிறைய விசைகள் செயல்படும். என்னென்ன விசைகள் செயல்படலாம்? ஒன்று வந்து பண்ணா கிராவிடேஷன் எம்ஜி செயல்படலாம், இன்னொன்று வந்து பண்ணா இழுவிசை டி செயல்படலாம், அல்லது இன்னொரு விசை என்ன செயல்படலாம், என்னோட உராய்வு விசை எஃப்எஸ். சரியா, ஸோ என்னோட நார்மல் என்னது, ஸோ என்னது ரீஃபார்மிங் ஃபோர்ஸோ ஏதோ ஒரு விசை செயல்படலாம். ரைட்டா? சரியா, ஒருவேளை இந்த விசை வந்து பண்ண என்னோட இழுவிசையா செயல்படுது. ஓகே, விசை வந்து இழுவிசையா செயல்படுது அப்படின்னா, விசை என்னவாகுது, இழுவிசையா செயல்படுது அப்படின்னா வச்சுக்கேன், சிக்மாவோட மதிப்பு என்னவா இருக்கும், டி பை ஏவா இருக்குமா, டென்ஷன் டிவைட் பை ஏவா இருக்கும். ரைட்டா? அப்போ யங் மாடியூல் அப்படின்றது என்ன சொல்லலாம், யங் மாடியூல் இஸ் ஈக்குவல் டு என்ன சொல்லலாம், சிக்மா பை எப்சிலான் நாட்னு சொல்லலாம். சரியா, சிக்மா பை எப்சிலான் நாட் அப்படின்னு சொல்லலாம். சரியா, ரைட்டா? அப்போ என்னோட திரிபு என்னவா இருக்கும், திரிபு எப்சிலான் நாட்டோட மதிப்பு என்னவா இருக்கும், சிக்மா பை ஒய்யா இருக்குமா? அப்போ சிக்மாவோட மதிப்பு என்னன்னு கண்டுபிடிச்சோம், டென்ஷன் பை டி டிவைட் பை ஏ ஒய்ன்னு சொல்லலாம். டி டிவைட் பை ஏ ஒய் அப்படின்னு சொல்லலாம். சரியா, இது வந்து இம்பார்ட்டன்ட். ஸோ இது வந்து என்னது, ஸோ இது வந்து திரிபோட ஃபார்முலா. இதுவும் வந்து ஒரு முக்கியமான ஃபார்முலாவும் கூட. சரியா, எக்கச்சக்கமான ஃபார்முலாஸ் நீ ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி இருக்கும். எக்கச்சக்கமான ஃபார்முலாஸ் இந்த லெசனுக்கு நீ ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, ஃபார்முலாஸ் ரிலேஷன்ஸ் நிறைய ஞாபகம் வச்சுக்கணும். இதுவும் அப்படிதான், ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸும் அப்படிதான். ஓகே, ரைட்டா? சரி, ஓகே. அப்போ இதனால சேமித்து வைக்கப்பட்டுள்ள நிலையாற்றல் U என்பது எதுக்கு சமமா இருக்குன்னா, ஆஃப் இன்ட்டு சிக்மா இன்ட்டு ஓகே எப்சிலான் நாட் இன்ட்டு விக்கு சமமா இருக்கும். சரியா, இதில் சேமிக்க வைக்கப்பட்டுள்ள நிலையாற்றல் என்பது நிலையாற்றல் என்பது ஆஃப் இன்ட்டு சிக்மா இன்ட்டு எப்சிலான் நாட் இன்ட்டு வி. ஓகே, இதுதான் வந்து பண்ணானது. ஸோ ஃபார்முலா. சரியா, ரைட்டாப்பா, ரைட்டு, ஆல் அவுட்வா. ஓகே, கொஷின்ஸ் போலாமாப்பா? கொஷின்ஸு, யங் குணகத்தை ஏ மற்றும் பி ஆகியவற்றின் யங் குணகத்தை ஒப்பிடுங்க. இங்க பாரு, இங்க தகைவு கொடுத்துட்டான், திருப்பி கொடுத்துட்டான். சரியா, ஸோ நான் ஒரு லைன் சொன்னேன்னா இங்க பாரு, முன்னாடி பார்த்தனா தெரியும். யங் குணகம் எங்கடா போச்சு, இங்க இல்ல. யங் குணகம் என்பது என்னது, தகைவு மற்றும் திரிபினுடைய வரைபடம் ஆகும் சொன்னா, தகைவு மற்றும் திரிபு, தகைவு என்ன, ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயினுடைய வரைபடம் சொன்னா, ரைட்டு. சரியா, அப்ப இங்க பாரு, ஸ்ட்ரெஸ் வர்சஸ் ஸ்ட்ரெயினா, தகைவு வர்சஸ் திரிபா, திரிபு வர்சஸ் தகைவா, தகைவு மற்றும் திரிபு. ரைட்டா, அப்போ இங்க பாரு, தகைவு வந்து எனக்கு என்ன ஆக்சிஸ்ல இருக்கணும், தகைவு வந்து பண்ணா எனக்கு எக்ஸ் அச்சில் இருக்கணும். தகைவு எனக்கு என்ன இருக்கணும், எக்ஸ் அச்சில் இருக்கணும். திரிபு வந்து எனக்கு எந்த அச்சில் இருக்கணும், திரிபு வந்து எனக்கு வந்து ஒய் அச்சில் இருக்கணும். திரிபு வந்து எனக்கு என்ன ஆகணும், ஸோ எனக்கு ஒய் ஆக்சிஸ்ல இருக்கணும். எனக்கு திரிபு என்னவா இருக்கணும், ஸோ ஒய் ஆக்சிஸ்ல இருக்கணும். சரியா ப்ரோ, அப்போ இப்படி இருக்கும்போது என்ன ஆகும்னா, என்னோட ஸ்லோப் இருக்குல்ல, என்னோட சாய்வு வந்து பார்த்தா யங் குணகத்துக்கு எதிர் தகவலாக இருக்கும். யங் குணகத்துக்கு என்னவா இருக்கும், எதிர் தகவலாக இருக்கும் ப்ரோ. அப்போ யங் குணகத்துக்கு எதிர் தகவலாக இருக்கும். சரியா, யங் குணகத்துக்கு எதிர் தகவல் இருக்கும். ஏன்னா இது வந்து ஒய் ஆக்சிஸ் எக்ஸ் ஆக்சிஸ், இது வந்து திரிபு இங்கேயும் தகைவு இங்கே இருந்துச்சுன்னா ஸ்லோப் வந்து பண்ணா டைரக்ட்லி ப்ரொபோஷனல். அது ஸ்லோப் வந்து பண்ணா யங் குணகத்துக்கு சீரா இருக்கும். ஆனா இங்க மாத்தி கொடுத்ததுனால சாய்வு வந்து பண்ணா யங் குணகத்துக்கு என்னவா இருக்கும், எதிர் தகவா இருக்கும். சரி, யங் குணகத்துக்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனலா இருக்கும். சரியா, அப்போ இங்க என்னது, சாய்வு ஏ வந்து பண்ணா B விட அதிகமா இருக்குமா, சாய்வு ஏ வந்து
சாய்வு B-யை விட அதிகமா இருக்குமா? அப்ப இங்க யங் குணகம் என்பது எதுக்கு சமமா இருக்கும்? யங் குணகம் வந்து B-க்கு வந்து அதிகமா இருக்கும், A-க்கு வந்து என்னவா இருக்கும்? குறைவா இருக்கும். இதுதான் வந்து என்னோட ஆன்சர். A-க்கு வந்து குறைவா இருக்கும். இதுதான் என்னோட ஆன்சர். புரிஞ்சா? புரிஞ்சா? ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின், ஓகே, கீழ்கண்ட 4 கம்பிகளும் ஒரே பொருளால் ஆனவை, ஒரே இழுவிசை செலுத்தப்பட்டால், மேலும் ஒரே இழுவிசை செலுத்தப்பட்டால் இவற்றுள் எது அதிக நீட்சியை பெறும் அப்படின்னு கேட்கலாம். சரியா? ஓகே, ஈஸி. when formula same material, ஓகே, சேம் மெட்டீரியல் சொல்லிட்டோம். சரியா? அப்ப சேம் மெட்டீரியல், அதே மாதிரி சேம் ஃபோர்ஸ். சரியா? இங்க என்ன கொடுத்துருக்கான்? விசை சமம். சரியா? விசை வந்து பார்த்தா சமமா இருக்கும். அதே சமயத்துல என்னவா இருக்கும்? என்னுடைய பொருளும் வந்து என்னவா இருக்கும்? பொருளும் வந்து எனக்கு சமமா இருக்கும். பொருளும் வந்து எனக்கு என்னவா இருக்கும்? சமமா இருக்குமா? ரைட்டா? பொருளும் வந்து சமமா இருக்கும். அப்ப டெல்டா எல் இஸ் ஈக்குவல் டு என்னன்னு சொல்லலாம்? டெல்டா எல் இஸ் ஈக்குவல் டு எஃப்எல் இன்ட்டு ஏஒய்னு சொல்லலாமா? இதான ஃபார்முலா. எஃப்எல் இன்ட்டு ஏஒய்னு சொல்லலாம். ரைட்டா? ரைட்டு. சரியா? ஓகே, அப்ப டெல்டா எல் என்னன்னு சொல்லலாம்? டெல்டா எல் வந்து பண்ணா விசையும் ஏரியாவும், அதாவது விசையும் பொருளும் சமம் அப்படின்னா யங் மாடியூல் காணாம போயிடும். அப்ப இங்க என்ன இருக்கும்? டெல்டா எல் ஆனது எல் மற்றும் ஏக்கு, எல்லுக்கு நேர் தகவலும் ஏக்கு எதிர் தகவலும் இருக்கும். சரியா? இங்க விட்டத்தை கொடுத்துருக்கான். விட்டம் வந்து என்னது? ஸோ அப்ப நான் டெல்டா எல் இஸ் ஈக்குவல் டு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு எல் பை ஏ ஸ்கொயர் ஆச்சு. எல் பை டி ஸ்கொயரா? எல் பை டி ஸ்கொயரா? ஸ்ட்ரைட்டா போடு. அப்ப ஆப்ஷன் ஏக்கு போடு. ஆப்ஷன் ஏக்கு என்ன போதும்? எல்லோட வேல்யூ 200. சரியா? இதை யூனிட் எல்லாம் நீ ரேஷியோவை பொறுத்த வரைக்கும் நீ யூனிட் கன்வர்சேஷன் வச்சுக்காத. என்னது ரேஷியோல, அதாவது வந்து பண்ணா என்னது? எஸ், ஓகே, இது வந்து நான் விகிதமா? விகிதத்துல நீ வந்து பண்ணா என்ன பண்ணக்கூடாது? அந்த இதை வந்து கன்வெர்ட் பண்ணாது. எதை நீ கன்வெர்ட் பண்ணாதுன்னு சொல்ல? யூனிட்ஸை வந்து கன்வெர்ட் பண்ணாது. மீட்டர், மில்லிமீட்டருக்கு மீட்டரு, சென்டிமீட்டர் மாத்தாத, ஸ்ட்ரைட்டா எடுத்து போட்டுனே. சரியா? அப்ப இது நான் 0.5 எஸ், ஆமா. அப்ப என்னது? 2000 டிவைட் பை 25 வரும். அப்ப என்னது? 25னா 4 25 100, 8 25 200. அப்ப 80. சரியா? 80. ஓகே, இதே ஆப்ஷன் பிக்கு பாரு. ஆப்ஷன் பி பாரு, 200 × 1. அப்ப ஆன்சர் எவ்வளவு? ஸோ 200. ரைட்டா? இது ஆக்சுவலி இது கரெக்டா? இது நான் அடிச்சது கரெக்டா? இப்படியே போடலாம். 5 25, 4 5, ஸோ 4 5 20 0 0. கரெக்டா தான் இது. ஓகே, அப்ப என்னது? 80. சரியா? 80. ரைட்டா? ரைட்டு. சரியா? இதே சி பாரு. சி வந்து பார்த்தீங்கன்னா என்னது? 200 டிவைடட் பை 4. 200 டிவைடட் பை 4. அப்ப எவ்வளவு? ஸோ 50ன்னு வரும். அப்ப டி வந்து பார்த்தோன்னா என்னது? டி வந்து என்னப்பா? டி வந்து பார்த்தோன்னா 200 டிவைடட் பை 9. அப்போ அடிச்சா என்னது? 9 9 2 18. ஸோ 2 18, 2.22 22.22 வரும். சரியா? அப்போ இதோட நீட்சியோட மதிப்பு எதுக்கு அதிகமா இருக்கு? ஸோ நீட்சியோட மதிப்பு பாரு. நீட்சியோட மதிப்பு மாயே 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 டிக்கு பாரு. ஸோ நீ டிக்கு வந்து பண்ணா ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கா? டியை விட எதுக்கு அதிகமா இருக்கு? சிக்கு அதிகமா இருக்கா? சியை விட எதுக்கு அதிகமா இருக்குது? சியை விட எதுக்கு அதிகமா இருக்குது? ஏக்கு அதிகமா இருக்கா? ஏவை விட எதுக்கு அதிகமா இருக்கு? பிக்கு அதிகமா இருக்கு. அப்ப இதோட நீட்சி பிக்கு ரொம்ப அதிகமா இருக்கும் ப்ரோ. நீட்சி எதுக்கு அதிகமா இருக்கும்? பிக்கு ரொம்ப அதிகமா இருக்கும் ப்ரோ. கிளியரா? ஓகே, எஸ், அவ்வளவுதான். ஈஸி. ஓகே, ஈஸி லெமன் ஸ்குவீஸி. ஓகே, நெக்ஸ்ட், ஒரு கம்பியானது அதன் தொடக்க நீளத்தை போல 2 மடங்கு நீட்டப்பட்டால் எல் என்ன மாத்துறாங்க? 2L மாத்துறாங்க. நீட்டப்பட்டால் கம்பியில் ஏற்பட்டுள்ள திரிபு இஸ் ஈக்குவல் டு என்னது? ஸோ சேஞ்ச் இன் லென்த் டிவைடட் பை ஒரிஜினல் லென்த்தா? சேஞ்ச் இன் லென்த் எவ்வளவு? ஃபைனல் எவ்வளவு? 2L மைனஸ் L டிவைடட் பை L. அப்ப என்னது? L பை L இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ ஆன்சர் என்னது? ஸோ 1. கிளியரா? 1. சரியா? கிளியரா? ஓகே, இந்த காலே என்னோடது டப்பிங் எல்லாம் வரல. சரியா? ஸோ புஷ்பா படத்தை பார்த்ததுலேருந்து புஷ்பா அந்த ஒரு வைப் போயிடுச்சு. சரியா? ஒரு கோளக வடிவ பொருளின் பரும குணகம் பீட்டா. ஒரு கோளக வடிவ பொருளின் பரும குணகம் என்னது? ஸோ பீட்டா. மற்றும் அவற்றை சுற்றி பி என்ற அழுத்தம் ஏற்படுகிறது எனில் அவற்றின் ஆரம் என்னன்னு கேட்கும். அதனுடைய ஆரம் என்ன ப்ரோ? டைரக்ட் கொஸ்டின் ப்ரோ. நீங்க கொடுத்த நோட்ஸ் டைரக்ட் கொஸ்டின் ப்ரோ. இங்க பாரு ப்ரோ, P/3 பீட்டா ப்ரோ. அவ்வளவுதான் ப்ரோ ஆன்சர். P/3 பீட்டா ப்ரோ. அவ்வளவுதான் ப்ரோ ஆன்சர். இது P/Q தான்டா. P/3 பீட்டா. அவ்வளவுதான் ப்ரோ ஆன்சர். P/3 பீட்டா ப்ரோ. கிளியரா ப்ரோ? கிளியரா? தட் இஸ் தட் இலை ப்ரோ. ஓகே, இதான் என்னது? இலை ப்ரோ. சரியா? கிளியராப்பா? கண்டிப்பா கிளியரா தான் இருக்கும். நம்புறேன், கிளியரா இருக்கு நம்புறேன். சரியா? அதுக்கடுத்தது நெக்ஸ்ட் பாரு.
ஒரே பருமனை கொண்ட 2 கம்பிகள் ஒரே பொருளால் ஆனது. ஓகே, ஒரே பொருட்களான சேம் மெட்டீரியல், சரியா, சேம் வால்யூம் ரைட்டா. அப்ப என்னது சேம் மெட்டீரியல், என்னது சேம் மெட்டீரியல், சரியா. இது வந்து தமிழ்ல எழுதுறதுக்கு கொஞ்சம் தமிழ்ல வந்து எப்படின்னு சொல்லி தெரியல. தமிழ்ல வந்து பொருள், இது என்னது பருமன். ஓகே, பருமன் வந்து ஒரே மாதிரி இருக்குது. அதே மாதிரி என்னது பொருளும் வந்து பண்ண செய்யப்பட்ட பொருளும் வந்து பண்ணனாவுக்கு ஒரே மாதிரி இருக்குது, சரியா. அவற்றின் குறுக்கு வெட்டு பரப்புகள் முறையே ஏ மற்றும் 3a. ஓகே, அப்ப A1ஓட வேல்யூ எவ்வளோ ஏ. ஓகே, A2ஓட வேல்யூ எவ்வளோ 3a. 3a. F என்ற விசை செயல்பட்டு முதல் கம்பியின் நீளம் ΔL அதிகரிக்கப்பட்டால் இரண்டாவது கம்பியை அதே அளவு நீட்ட தேவைப்படும் விசை யாருன்னு கேட்கலாம். அதே அளவு நீட்ட தேவைப்படும் விசை யாருன்னு கேட்கலாம். ரைட்டு, சரியா. இங்க பாரு, பருமன் சமமா இருக்கு, சரியா. அதே சமயத்துல மெட்டீரியலும் சமமா இருக்கு. பருமன் சமமா இருக்குது அப்படின்னா, பருமன் சமமா இருக்குன்னா என்ன அர்த்தம்? இங்க பாரு, பருமன் சமமா இருந்துச்சுன்னா என்ன ரிலேஷன் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். இதோ ப்ரோ சொல்லி கொடுத்தே ப்ரோ. இங்க எங்க ப்ரோ சொல்லி கொடுத்த? எங்கடா போச்சு பருமன்? இங்க சொல்லி கொடுத்த பாரு ப்ரோ, இங்க பருமன் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. எங்கடா போச்சு? எஸ், சீரான பருமன். ஓகே, பருமன் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா எனக்கு இந்த மாதிரி ரிலேஷன் கிடைக்கும்னு சொல்லி கொடுத்தியா ப்ரோ? எஸ், சொல்லி கொடுத்தனா? எல்லாத்துக்கும் சொல்லி கொடுத்தேன் தானே? சொல்லி கொடுத்தேன். ஓகே, அப்போ அதைப்படி நம்ம யூஸ் பண்ணலாமா? எப்படி யூஸ் பண்ணலாங்க பாரு. ஸோ ஒன்றும் இல்லை, ஈஸி. ஸோ ஃபார்முலா தெரியும். என்ன ஃபார்முலா? டெல்டா எல் இஸ் ஈக்குவல் டு FL² FL² இங்க பருமன் சேம், சரியா. இது வந்து பண்ணா டெல்டா எல், ஒரு டெல்டா எல், சரியா. அப்ப இன்னொரு டெல்டா எல் என்னவா இருக்கும்? ஸோ அதே அளவு நீட்ட தேவைப்படக்கூடிய விசை என்னன்னு கேட்கலாம். அப்போ இன்னொரு டெல்டா எல் என்னது? ஸோ இன்னொரு டெல்டா எல் என்னன்னு பார்த்தோன்னா, இன்னொரு டெல்டா எல் வந்து பண்ணா என்னது? ஸோ இது F1, சரியா. அப்ப F2 இஸ் ஈக்குவல் டு F2 இன்ட்டு L2², ரைட்டா. F2 இன்ட்டு L2² Vy2. இது Y1, இது Y2, ரைட்டா. ஸோ அப்போ என்னது? ஸோ அதே அளவு நீட்ட தேவைப்படும். இதுவும் சமமா? இதுவும் சமம், சரியா. அப்ப என்னது? F1 L1² divided by V into Y1 is equal to என்னது? F2 L2² V into Y2. அப்ப V கேன்சல் ஆயிடுச்சு. கேன்சல் ஆயிடுச்சு. கேன்சல் ஆயிடுச்சா? அவ்வளவுதான். நம்ம தான் அப்படின்ற மாதிரி. ஓகே, என்னடா இந்த மாதிரிலாம் வருது? ஸோ ஒரே மெட்டீரியல் தான் என்னது? ஒய்யும் சேமா இருக்கும். அப்போ இதுவும் காலி. ஐயோ, ஒய்யும் சேமா இருக்கும், இதுவும் காலியா? அப்ப என்ன வரும்? ஸோ F1 தானே வேணும். வச்சு எனக்கு என்னது? ஸோ F1 வந்து பண்ணா F1 சொல்லிட்டான். ஓகே, இதோட பரப்பளவு வந்து என்ன சொல்லிட்டான்? ஸோ ஏரியா கொடுத்துட்டான். அப்போ இங்கே L2², ஏரியா இருந்ததுனால L2² சொல்லிட்டு போட்டுருக்கேன். ஓகேவா? ரைட்டு, சரியா. அப்போ இங்கே என்ன வரும் பாரு. இங்கே என்ன வரும் அப்படின்னு பார்த்தோன்னா F1 இஸ் ஈக்குவல் டு அதானே F1 இஸ் ஈக்குவல் டு, ரைட்டா. F1 இஸ் ஈக்குவல் டு F2 இன்ட்டு L2 by L1 ஹோல் ஸ்கொயர்னு வச்சுக்கலாமா? அப்போ F1 is equal to F2 into L2 by L1 வேல்யூ எவ்வளோ? L2 மதிப்பு. ஸோ L2 மதிப்பு எவ்வளோ? 3a. 3a divided by a is equal to whole square. When cancel, when F1 is equal to 9F2. F1 is equal to 9F2. Clear? That's the answer. Clear? அவ்வளோதான். இதில் வேறு எதுவுமே இல்லை. அவ்வளோதான், சரியா. ஒரு கம்பி ஒன்று, அடுத்து என்னது? ஒரு கம்பி ஒன்று கோரையின் மீது கட்டப்பட்டுள்ளது. ஒரு கம்பி என்ன பண்ணிருக்கு? கோரையின் மீது கட்டப்பட்டிருக்கான். எப்படி? ஸோ இந்த மாதிரி கட்டப்பட்டிருக்கான் ஒரு கம்பி, சரியா. ஓகே, அவற்றின் ஒரு முனையில் W என்ற எடையை வைக்கும்போது, என்னது? W என்ற எடையை வைக்கும்போது அவற்றில் ஏற்பட்டுள்ள நேர்கோட்டு தகைவு என்னன்னு கேட்டிருக்கான். ஓகே, சிக்மா இஸ் ஈக்குவல் டு என்னது? ஃபோர்ஸ் பை ஏரியாவா? அப்போ F/A சமம். இங்க விசை என்பது என்னது? வெயிட். ஏரியா என்பது என்னது? A. இதுதான் ஆன்சர். W/A என்றது தான், சாரி W/A என்றது தான் என்னோட ஆன்சரு, சரியா. அவ்வளோதான். ஓகே, ரைட். எல் நீளம் என்னன்னு சொல்லிட்டான். ஸோ நீளம் எல்லோட மதிப்பு என்னது? எல். ஓகே, பரப்பு, குறுக்கு வெட்டு பரப்பு ஏவோட மதிப்பு என்னது? ஸோ ஏ தான். கம்பி ஒன்று நிலையான பகுதியில் ஒரு முனையில் வைக்கப்பட்டுள்ளது. மேலும் அவற்றின் மீது M நிறை, அதன் மீது என்ன பண்ணுது? ஸோ ஒரு முனையில் இப்படி வச்சுட்டு என்ன பண்ணாங்க? ஸோ M அப்படின்ற நிறை வந்து இது மேலே வச்சுட்டாங்க. M அப்படின்ற நிறை இது மேலே வச்சுட்டாங்க. ஓகே, மற்றொரு முனையில் வைக்கப்படும் போது L1 நீளம் அவற்றின் யங் குணகத்தின் மதிப்பு என்ன? L1 நீளம் மற்றும் யங் குணகத்தின் மதிப்பு என்னன்னு கேட்கும், ரைட்டா. ஓகே, வைக்கும்போது L1 நீளமாக மாறுது, சரியா. எனில் அவற்றின் யங் குணகத்தின் மதிப்பு என்னன்னு கேட்கும். ப்ரோ என்ன நடந்துக்குன்னு பாரு. ஸோ இங்கே ஃபைனலாக எவ்வளோ மாறுது? ஸோ சேஞ்ச் இன் லென்த் இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ? ஸோ ஃபைனலாக வந்து போனால் L1 மாறுது. இனிஷியல் எவ்வளோ? L. எல்லாம் மாறுது, அவ்வளோதான். அப்போ இதன் மீது செயல்படுற விசை என்னது? mg விசையா? அப்போ சிக்மா இஸ் ஈக்குவல் டு, சேஞ்ச் இன் லென்த் இஸ் ஈக்குவல் டு என்னன்னு சொல்லலாம்? சேஞ்ச் இன் லென்த் இஸ் ஈக்குவல் டு FL divided by AY ன்னு சொல்லலாமா?
அப்போ y தான் வேணும். y is equal to என்ன ப்ரோ, FL divided by A delta L ப்ரோ. FL divided by A delta L ப்ரோ. F ஓட மதிப்பு mg L divided by ஏரியா இன்ட்டு L1 minus L. இதுதான் என்னோட ஆன்சர். இது எல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ். இது எல்லாமே நீட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ். எப்படி டக்குன்னு சால்வ் பண்ண முடியுதா? டக்குன்னு சால்வ் பண்ண முடியுதா? ஓகேப்பா, நெக்ஸ்ட் பாரு. அடுத்து என்னன்னா வச்சுக்கேன், ஒரு கம்பியானது சுருள்வில்லாக செயல்படுது. அது ஒரு கம்பியானது சுருள்வில்லாக செயல்படுது. என்னவா செயல்படுது? சுருள்வில்லாக செயல்படுதல். ஓகே, சரி ஓகேப்பா. ஒரு கம்பி வந்து என்ன பண்ணுது? சுருள்வில்லா செயல்படுது. சரியா? எப்படின்னு பார்த்துக்கோ. இப்போ ஒரு நிலையான புள்ளி, ஒரு நிலையான சுவர் ஒன்று இருக்கு, நிலையான சீலிங் ஒன்று இருக்கு. சரியா? இது என்னது? நிலையான சீலிங். சரியா? இந்த சீலிங்ல என்ன பண்ணிக்கிறேன், ஒரு கம்பி ஒன்று என்ன பண்ணிட்டேன், நான் வந்து பண்ண கட்டி வச்சிருக்கேன். ஓகே, கம்பி என்ன பண்ணிக்கோ, ஒரு கம்பி ஒன்று இருக்குது. சரியா? இப்போ இந்த கம்பியில என்ன பண்ணிக்கோ, எம் அப்படின்னு நிறைய நான் ஏற்றும் போது இந்த கம்பி ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுதுன்னா கொஞ்சம் கீழே இறங்கி என்ன பண்ணுது, ஸோ இந்த இடத்துல நிறைய எம் வந்தது. சரியா? இந்த இடத்துல என்ன பண்ணுது, நிறைய எம் அப்படின்றது இங்கே வந்தது. ஓகே, அப்போ இதுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய லென்த் வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா டெல்டா எல் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னன்னு சொல்லுவாங்க? டெல்டா எல் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? என்னன்னு சொல்லுவாங்கப்பா? டெல்டா எல் அப்படின்னு சொல்லுவாங்களா தம்பி? சொல்ற விஷயம் புரியுதா? இதே ஒரு ஸ்ப்ரிங் எடுத்துக்கோங்க. இதே ஒரு ஸ்ப்ரிங் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கணும்னா, சரியா, இந்த ஸ்ப்ரிங்ல இருக்கக்கூடிய இழுவிசை என்னவா இருக்கும்? இந்த ஸ்ப்ரிங்ல இருக்கக்கூடிய ஒரு விசை ஒன்று இருக்கும். அந்த ஸ்ப்ரிங் விசை என்னன்னு சொல்லுவோம்? F is equal to KX சொல்லுவோமா? சாரி, F is equal to KX, ரைட்டா? F is equal to KX ன்னு சொல்லுவோம். சரியா? அப்போ K is equal to என்னன்னு சொல்லுவோம்? F by X ன்னு சொல்லுவோமா? K is equal to F by X அப்படின்னு சொல்லுவோமா? இங்க பாரு, இங்கே சேம் அதே மாதிரி தான். டெல்டா L is equal to FL divided by AY ன்னு சொல்லலாமா? FL divided by AY அப்படின்னு சொல்லலாமா? அப்போ F அப்படின்னு என்னன்னு சொல்லலாம்? F is equal to என்னன்னு சொல்லலாம்? F is equal to டெல்டா L by L, ரைட்டா? டெல்டா L by L இப்படி இல்லை AY divided by delta L, AY divided by delta L into L ன்னு சொல்லலாமா? ரைட், AY by L into delta L ன்னு சொல்லலாமா? சொல்லக்கூடாதா? எஸ், ஓகே, சொல்லலாமா? இப்போ நான் என்ன பண்ண போறேன், இது கூட இதையும் சரியா, நான் F is equal to KX ன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குல்ல, அதையும் நான் கம்பேர் பண்ண போறேன். சரியா? அப்போ இது என்னது? இது வந்து விசை F. சரியா? அப்போ இந்த பிராக்கெட் இருக்குதுல்ல, இது K, இது என்னது? டிஸ்பிளேஸ்மெண்ட் X. இது என்னது? டிஸ்பிளேஸ்மெண்ட் X. சரியா? அப்போ K is equal to என்னப்பா சொல்லலாம்? K is equal to F by X ன்னு சொல்லலாமா? K is equal to F by X ன்னு சொல்லலாமா? அப்போ இங்க K அப்படின்றது என்னது? ஸோ இந்த இடத்துல Kன்றது மதிப்பு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா என்னது? AY by L ன்னு சொல்லலாம். AY by L. ஸோ இதுதான் வந்து K யோட மதிப்பு. AY by L. ஸோ இதுதான் வந்து என்னது? K யோட மதிப்பு. ரைட்டா? AY by Lன்றது தான் என்னோட K யோட மதிப்பு. சரியா? ஓகேப்பா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா எலாஸ்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி. என்ன எனர்ஜி? எலாஸ்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி. எலாஸ்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜினா என்னது? மீட்சி நிலையாற்றல்னு சொல்லலாம். என்னன்னு சொல்லலாம்? ஸோ மீட்சி நிலையாற்றல், அது இங்கே எழுதி போடவா? மீட்சி நிலையாற்றல். ரொம்ப கம்மியான டைம்ல அதிகபட்ச கண்டென்ட், ரொம்ப குறைஞ்சபட்ச நேரத்தில் ரொம்ப அதிகமான கண்டென்ட்டை கொடுத்துருக்கேன். வித் நம்பர் ஆஃப் கொஷின்ஸோட என்ன பண்ணியிருக்கேன்? நம்பர் ஆஃப் கொஷின்ஸோட கொடுத்துருக்கேன். இந்த லெசனுக்கு இன்னும் கொஷின்ஸ் வேணும்னா கூட நான் வந்து அந்த ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் இருக்குல்ல, அது நடத்துறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கொஷின் சால்வ் பண்ணிட்டு அப்புறமா நான் அந்த ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டு போவேன். சரியா? ஓகேப்பா. அப்போ என்னது? ஸோ இங்கே வந்து பார்த்தோன்னா என்னது? மீட்சி நிலையாற்றல் அப்படின்னாது. ஸோ யூஸ் ஈக்குவல் ஃபர்ஸ்ட் நிலையாற்றல் என்னது? ஸ்ப்ரிங் பொட்டன்ஷியல் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு 1/2 KX² சொல்லுவோமா? KX² சொல்லுவோமா? அதே தான் இங்கே எப்படி பார்த்தோன்னா இங்கே வந்து என்னது? ஸோ இங்கே 1/2 Kயோட மதிப்பு எவ்வளவு? AY by L. AY by L. இங்கே எக்ஸோட மதிப்பு என்னது? டெல்டா L². இங்கே என்ன வரும்? டெல்டா L² வரும். அப்போ யூன்றது என்னப்பா? ஸோ யூன்றது 1/2 AY into delta L the whole square. சரியா? அப்போ எனக்கு தெரியும் வால்யூம் இஸ் ஈக்குவல் டு V இஸ் ஈக்குவல் டு என்னன்னு சொல்லலாம்? ALன்னு சொல்லலாமா? V இஸ் ஈக்குவல் டு என்னன்னு சொல்லலாம்?
ஏ இன்ட்டு எல் ஏரியா இன்ட்டு லென்த்னு சொல்லலாமா? அப்போ யூ பை வி இஸ் ஈக்குவல் டு என்னது? ஸோ யூ பை ஸோ ஸ்மால் வி வால்யூம், இது எல்லாத்தையும் என்ன பண்ணால் வால்யூமால் பெருக்கிறேன். அப்போ ஆஃப் இன்ட்டு ஏஒய் பை எல்லா இதை மேலேயும் கீழே நான் ஏவால் பெருக்கலாமா? மேலேயும் வெறும் ஏவால் மட்டும் நான் இதெல்லாம் பண்ணால் பெருக்கிறேன். இதையும் ஏவால் பெருக்கிறேன். இதை நான் என்ன பண்ணுறேன்? ஏவால் பெருக்கிறேன். ஓகேவா? ஏஒய் பை கரெக்டாக வி. அப்போ வீனா என்னது? ஸோ இங்கே இதை மாற்றணும், வீக்கு மாற்றினா இதை ஏஆல் பெருக்கலாம். ஓகே, ஏஆல் பெருக்கலாம். சரியா? ஸோ அப்போ இதை என்ன பண்ணணும்? இதை வந்து டெல்டா எல் ஸ்கொயர் பை எல். சரியா? அதே விக்கு பதில் ஏஎல்னு சொல்லிட்டு நான் சப்ஸ்டியூட் பண்ணேன். சரி, இங்கே இங்கே எல்லாத்துக்கும் சப்ஸ்டியூட் பண்ணேன். அப்போ நான் அது யூ பை வி இஸ் ஈக்குவல் டு ஆஃப் இன்ட்டு ஓகே என்னது? ஏஒயோட மதிப்பு என்ன? அப்போ ஏஒய் விஎல்லோட மதிப்பு என்னது? வி. ரைட்டா? வியா? இதெல்லாம் வேண்டாம். சரி, இது இப்படியும் வேண்டாம். இந்த ஏஏ கேன்சலு. அப்போ ஒய் பை எல் இன்ட்டுனது டெல்டா எல் ஸ்கொயர் பை எல்லா டெல்டா எல் ஸ்கொயர் பை எல்னு சொல்லிட்டு வருமா? வராதா? அப்போ இது என்ன சுருக்குறேன் பாரு, என்ன சுருக்குனா அது யூ பை வி இஸ் ஈக்குவல் டு 1/2 ஒய் பை டெல்டா எல் ஸ்கொயர் பை என்னது? ஒய் இன்ட்டு டெல்டா எல் பை எல் த ஹோல் ஸ்கொயர்னு வருமா? டெல்டா எல் பை எல் த ஹோல் ஸ்கொயர்னு சொல்லிட்டு வருமா? ஓகே, அப்போ இங்கே ஆற்றல் அடர்த்தி. ஓகே, ஆற்றல் அடர்த்தி யூ சமம் யூ அப்படின்றது என்னன்னா 1/2 ஒய் இன்ட்டு எப்சிலான் ஸ்கொயர். சரியா? இங்கப்பா டெல்டா எல் பை எல்னு என்னது? ஸோ எப்சிலான் நாட்னு சொல்லுவோமா? ஓகே, அப்போ இது என்னன்னு சொல்லுவோம்? ஒய் யூ இஸ் ஈக்குவல் டு 1/2 ஒய் இன்ட்டு எப்சிலான் ஸ்கொயர்னு சொல்லுவோம். சரியா? இதை வந்து என்னன்னு சொல்லுவோம்? எனர்ஜி டென்சிட்டி அப்படின்னு சொல்லுவோம். இதை என்னன்னு சொல்லுவோம்? எனர்ஜி டென்சிட்டின்னு சொல்லுவோம். எனர்ஜி டென்சிட்டின்னா என்னது? ஆற்றல் அடர்த்தி. என்ன அடர்த்தி? ஆற்றல் அடர்த்தி அப்படின்னு சொல்லலாமா? ரைட்? ஆற்றல் அடர்த்தி அப்படின்னு சொல்லலாம். என்னன்னு சொல்லலாம்? ஆற்றல் அடர்த்தி அப்படின்னு சொல்லலாம். ஓகே, when y is equal to என்னன்னு சொல்லலாம்? சிக்மா பை எப்சிலான் நாட்னு சொல்லலாமா? சிக்மா பை எப்சிலான் நாட். அப்போ சிக்மா எப்சிலான் நாட்ன்றது சிக்மா பை ஒய்ன்னு வரும். ஓகே, சிக்மா பை ஒய்ன்னு சொல்லிட்டு வருமா? சரியா? அப்போ இதுவும் மற்றும் வந்து என்ன இன்னும் வேற மாதிரி சொல்லணும்னா இங்கே பாரு, u is equal to 1/2 சிக்மா ஸ்கொயர் டிவைட் பை ஒய்ன்னு எழுதணும். சிக்மா ஸ்கொயர் டிவைட் பை ஒய்ன்னு எழுதலாம் ஆற்றல் அடர்த்தியவே. சரியா? ஆற்றல் அடர்த்தி. ஓகே, இப்போ 1/2 இன்ட்டு இந்த சிக்மா ஸ்கொயர் இருக்குல்ல, இந்த சிக்மா ஸ்கொயர் அப்படியே வச்சுக்கிறேன். ஓகே, சிக்மா ஸ்கொயரை வச்சுக்கிறேன். சரியா? அப்போ இதை நான் எப்படி எடுத்துக்கிறேன் பாரு, இதை வந்து பண்ணால் எப்சிலான் டிவைட் பை சிக்மான்னு எடுத்துக்கலாமா? எடுக்கலாமா? எடுக்கக்கூடாதா? எடுக்கலாம். சரியா? ஓகே, அப்போ இந்த சிக்மாவும் கேன்சலு. அப்போ 1/2 சிக்மா இன்ட்டு எப்சிலான் நாட் 1/2 சிக்மா இன்ட்டு எப்சிலான் நாட் இன்ட்டு ஓகே சிக்மா இன்ட்டு எப்சிலான் நாட்ன்றது தானது என்னுடைய ஆற்றல் அடர்த்தியோட இன்னொரு வடிவம். ஆற்றல் அடர்த்தியோட இன்னொரு ஃபார்ம்லாம் இது. சரியா? ஓகே, அல்லது என்னன்னு சொல்லலாம்? ஸோ பொட்டன்ஷியல் எனர்ஜி டிவைட் பை வின்னு சொல்லலாம். சரியா? நிலையாற்றல் டிவைட் பை என்ன சொல்லலாம்? நிலையாற்றல் டிவைட் பை என்னடா இது? நிலையாற்றல் டிவைட் பை வி அப்படின்னு சொல்லலாம். பருமன் சொல்லலாம். சரியா? அப்போ அதை இன்னும் நான் கொஞ்சம் தெளிவாக பண்ணணும்னு வச்சுக்கேன். அப்போ நிலையாற்றல் யூ அப்படின்றது என்னன்னா வச்சுக்கேன், ஆஃப் இன்ட்டு சிக்மா இன்ட்டு எப்சிலான் நாட் இன்ட்டு வால்யூம்னு சொல்லலாமா? வால்யூம்னு சொல்லலாமா? எஸ், சொல்லலாம். சரியா? சொல்லிட்டேன். ஓகே, சொல்லிட்டேன். சரியா? அப்போ என்னுடைய எலாஸ்டிக் எனர்ஜி டென்சிட்டி, அப்போ ஆற்றல் அடர்த்தி அப்படின்றது என்னன்னா ஆற்றல் அடர்த்தி. அப்போ நிலை இது என்னது? ஆற்றல் அடர்த்தி. சரியா? இது ஆற்றல் அடர்த்தி. சரியா? அப்போ மீச்சி ஆற்றல் அடர்த்தி அப்படின்னு என்னன்னு சொல்லலாம்? 1/2 இன்ட்டு ஓகே ஒய் இன்ட்டு எப்சிலான் நாட் ஸ்கொயர். இது வந்து என்ன இப்படின்னு சொல்லலாம், இல்லை ஆஃப் இன்ட்டு சிக்மா ஸ்கொயர் பை ஒய்ன்னு சொல்லலாம். அல்லது எப்படி சொல்லலாம்? ஆஃப் இன்ட்டு சிக்மா இன்ட்டு எப்சிலான் நாட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். சரியா? ஆஃப் இன்ட்டு சிக்மா இன்ட்டு எப்சிலான் நாட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ரைட்டா? ரைட்? சரியா? இதை நம்ம என்னன்னு சொல்லலாம்? எலாஸ்டிக் எனர்ஜி டென்சிட்டின்னு சொல்லலாம். மீட்சி ஆற்றல் அடர்த்தின்னு சொல்லலாம். மீட்சி ஆற்றல் அடர்த்தி அப்படின்னு சொல்லலாம். ரைட்டா? மீட்சி ஆற்றல் அடர்த்தி அப்படின்னு சொல்லலாம். சரியா? ஓகே. புரிஞ்சாப்பா? எஸ், புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சரியா? ஓகே, ஒரு குறிப்பு. சரியா? ஒரு குறிப்பு ஒன்று நான் சொல்கிறேன், பார்த்துக்கோ. என்ன குறிப்பு அப்படின்னு பார்த்தோன்னா வச்சுக்கேன். ஓகே, யூ இஸ் ஈக்குவல் டு 1/2
kx ஸ்கொயர்னு சொல்லலாமா? இதை மேலேயும் கீழே என்ன பண்ணேன், கேயால் நான் பெருக்கிறேன். மேலேயும் கீழே என்ன பண்ணேன், கேயால் பெருக்கிறேன். அப்போ u is equal to என்னது 1/2 kx the whole square divided by k வருமா? kx the whole square divided by k அப்படின்னு சொல்லிட்டு வருமா? அதான் எஸ் வரும். அப்போ f is equal to என்னது, f is equal to kxன்னு சொல்லலாமா? f is equal to என்னன்னு சொல்லலாம், kxன்னு சொல்லலாம். அப்போ k is equal to f by xன்னு சொல்லலாம். ஸோ அதை எடுத்துன்னு போயிட்டு இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்போ u is equal to என்ன வரும், u is equal to 1/2 kx the whole square. ஓகே, kxக்கு பதிலாக என்ன பண்ணேன், f ஸ்கொயர்னு சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். f ஸ்கொயர் டிவைட் பை f by xன்னு சப்ஸ்டியூட் பண்ணலாமா? அப்போ இந்த x அப்படியே மேலே போயிடும். அப்போ இந்த f ஸ்கொயர் கேன்சல் ஆயிடுச்சு. அப்போ u is equal to என்னது 1/2 fxன்னு சொல்லலாமா? 1/2 fxன்னு சொல்லலாமா? சரியா? அப்போ இங்க பாரு f into x என்னது, ஸோ விசை இன்ட்டு இடப்பெயர்ச்சி எவ்வளோப்பா, விசை இன்ட்டு இடப்பெயர்ச்சி என்னன்னு சொல்லுவோம், வேலைன்னு சொல்லுவோமா? அப்போ u is equal to என்னது வேலை பை 2ன்னு சொல்லலாமா? வேலை பை 2 அப்படின்னு சொல்லலாமா? சொல்லலாம். சரியா? அப்போ இங்க பாரு, ஸோ இங்க வந்து பார்த்தா வச்சுக்கோங்க, half of the work done will be stored. ஓகே, இங்க செய்யப்பட்ட வேலை இருக்கு இல்லையா, இந்த செய்யப்பட்ட வேலையில ஓகே பாதி வேலை வந்து பார்த்தோன்னா என்னது, ஸோ எனர்ஜியாகவும் இன்னொன்று பாதி என்ன பண்ணோம்னா ஹீட்டாகவும் வெளியே போயிடும். சரியா? ஒரு பாதி வேலை இது எப்படி இருக்கு, ஒரு பாதி வேலை ஆற்றலாகவும் மற்றொரு பாதி இன்னொரு பாதி என்ன வைப்பா, இன்னொரு பாதி என்னது ஹீட்னா என்னது, ஹீட்னா என்னது வெப்பமாகவும் வெளியேறும். அதை தான் நான் இங்கே சொல்ல வந்தேன். என்ன பண்ணேன், சொல்ல வந்தேன். ஓகே, ஒன் டைரக்ட் கொஷின், எப்படி டைரக்ட் கொஷின் ப்ரீவியஸ் இயரில் கேட்ட டைரக்ட் கொஷின் அவன் சால்வ் பண்ணி காட்டுறேன் பாரு, ஈஸி. ஓகே, சால்வ் பண்ணலன்னா சொல்லி காட்டிடுறேன். ஓகே, இங்கே போட்டுக்கோ, இங்கே வந்து இன்னொரு ஒரு குறிப்பு. சரியா? என்ன குறிப்பு அப்படின்னு பார்த்தோன்னா, இன்னொரு குறிப்பு என்னன்னா வச்சுக்கேன், வேலை பை ஆற்றல் இருக்கு இல்லையா, வேலை பை ஆற்றலோடைய விகிதம் வந்து எனக்கு எப்படி இருக்குன்னா 2:1 இருக்கும். 2:1 இருக்கும். சரியா? அதே மாதிரி வேலை பை வெப்பத்தோட மதிப்பு, வேலை பை வெப்பத்தோடைய விகிதம் வந்து எப்படி இருக்கும்னு பார்த்தோன்னா அதே 2:1 இருக்கும். சரியா? இதே ஆற்றல் பை வெப்பத்தோட மதிப்பு என்னவா இருக்கும், இது தெரிஞ்சா நீ கமெண்ட்ல சொல்லு. சரி, தெரிஞ்சா என்ன பண்ணு, கமெண்ட்ல சொல்லு. நான் கரெக்டான கமெண்ட்டை பின் பண்ணி வைக்கிறேன். நான் பின் பண்ணி வைக்கிறேன். ஸோ பார்த்துக்கோ. சரியா? ரைட். ஓகே, ஸோ கொஷின்ஸ் போகலாம். ஓகேப்பா. ஸோ இந்த கொஸ்டினுக்கு நீ ஆன்சர் பண்ணிட்டேன்னா நீ கான்செப்ட் தெளிவாக புரிஞ்சு வச்சுருக்கிறதுன்னு அர்த்தம். ஓகே, நீ நீட் கிராக் பண்ணது 100% நீ கிராக் பண்ணிடுறா. இந்த கொஸ்டின் உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சுனா. எம் நிறை கொண்ட பொருள் எல் நீளம் கொண்ட கம்பியில் இணைக்கப்படுகிறது. சரியா? இணைக்கப்படுகிறது. பின்னர் அதன் நீளம் L+L ஆக மாறும் போது அதன் கம்பியில் சேமித்து வைக்கப்பட்டுள்ள மீட்சி நிலை ஆற்றலின் மதிப்பு என்னன்னு கேட்கலாம். சரியா? ஒன்றும் இல்லை ப்ரோ, இங்கே பாரு. ஸோ இப்படி வச்சிருக்காங்களா, இதில் வந்து பண்ணாது. ஸோ எம் நிறை வந்து இதில் இருக்குது. சரியா? இது கொஞ்ச நேரம் என்ன ஆகுது, ஸோ L+L ஃபர்ஸ்ட் எல். சரி, அதுக்கப்புறம் என்னது, ஒரு ஸ்மால் எல் அப்படின்ற அளவுக்கு இடப்பெயர்ச்சி அடையுது. ஸ்மால் எல் அப்படின்ற அளவுக்கு இடப்பெயர்ச்சி அடையுது. அப்போ u is equal to என்னது, ஸ்மால் u is equal to 1/2 into work done சொல்லலாமா? work done சொல்லலாமா? ஓகே, அவ்வளோதான். அப்போ ஒர்க் டன் அப்படின்னு என்னது, ஸோ ஒர்க் டன் அப்படின்னு இது மாதிரி செயல்படக்கூடிய விசை வந்து எம்ஜியா. அப்போ எம்ஜி, ஸோ எவ்வளோ இடப்பெயர்ச்சி அடைஞ்சிருக்கு, L/2. எம்ஜி L/2 எவ்வளோதான் என்னோட ஆன்சர். எம்ஜி L/2 எவ்வளோதான் என்னோட ஆன்சர். புரிஞ்சாப்பா? அவ்வளோதான். அதுக்கடுத்து என்னன்னா பாய்சன் விகிதம். அதுக்கடுத்து என்னது, பாய்சனின் விகிதம். பாய்சன்ஸ் ரேஷியோ. சரியா? ஸோ என்னது, பாய்சன்ஸ் ரேஷியோ. சரியா? இந்த பாய்சன்ஸ் ரேஷியோ அப்படின்றது என்னன்னா வச்சுக்கேன், ஒன்றும் இல்லைப்பா. ஓகே, இந்த லாங்கிடியூட், அதாவது நேர்கோட்டு திரிபு இருக்கு இல்லையா, அதாவது நீட்சி திரிபுக்கும் சரியா அதே மாதிரி பக்கவாட்டு திரிபுக்கும் இடையே உள்ள விகிதம் தான் வந்து பாய்சன் விகிதம் சொல்லுவாங்க. சரியா? என்னென்ன திரிபுப்பா, நீட்சி திரிபு மற்றும் பக்கவாட்டு திரிபு ஆகியவற்றுக்கு இடையே உள்ள விகிதம். பக்கவாட்டு திரிபு
ஆகியவற்றிற்கு இடையே உள்ள விகிதம். ஆகியவற்றிற்கு இடையே உள்ள விகிதம். இதைதான் நம்ம என்ன சொல்லுவோம், பாய்சன் விகிதம் அப்படின்னு சொல்லுவோம். இதைதான் நம்ம என்ன சொல்லுவோம், பாய்சனின் விகிதம் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? பாய்சன் விகிதம் தான் ஒன்றும் இல்லைங்கப்பா. அது ஒரு ஆடு இருக்கு, ஒரு ஆடை பிடிச்சி நல்லா அமுத்தி என்ன பண்ணேன், இந்த மாதிரி டம்பல் ஷேப்க்கு நான் கொண்டு வந்துட்டேன். நல்லா பிடிச்சி அமுத்தி என்ன பண்ணேன், டம்பல் ஷேப் கொண்டு வந்தேன். சரியா? அப்போ இங்க வந்து பார்த்தா இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ரெயின் கிரியேட் ஆகுமா? இங்க ஸ்ட்ரெயின் என்ன ஸ்ட்ரெயின், ஆக்சுவலி இங்க கிரியேட் ஆகக்கூடிய ஸ்ட்ரெயின் என்னது 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 இங்க பாரு, இங்க அதிகரிக்க, இங்க பாரு இந்த இடத்துல என்ன ஆகுது, ஸோ நீளம் வந்து அதிகமாகுது. ஆனா இந்த இடத்துல என்ன ஆகுதுப்பா, இந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த விகிதம் தான் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா, இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த திரிபு தான் என்னன்னு சொல்லுவோம்னா பாய்சன் விகிதம் எடுப்போம். சரியா? அப்ப நீளம் அதிகமாகுது, அப்ப ரேடியஸ் என்ன ஆகுது, கம்மியாகுது. ரேடியஸ் என்ன ஆகுது, கம்மியாகுது. அப்போ பாய்சன் விகிதம் mu is equal to பக்கவாட்டு விகிதம் டிவைடட் பை பக்கவாட்டு விகிதம் இன்ட்டு அதானே பக்கவாட்டு விகிதம் பக்கவாட்டு திரிபு. ஓகே, பக்கவாட்டு திரிபு டிவைடட் பை பக்கவாட்டு திரிபு டிவைடட் பை நீட்சி திரிபு. என்ன திரிபு? நீட்சி திரிபு. பக்கவாட்டு திரிபு என்னது, பக்கவாட்டு திரிபு என்னது, ஸோ ரேடியஸா? ஆமா தானே, ரேடியஸா? அப்போ டெல்டா ஆர் டிவைடட் பை ஆர் இன்ட்டு ஆர் டிவைடட் பை டெல்டா எல் டிவைடட் பை எல். இதை மாற்றி எழுதணும்னா எப்படி வரும், டெல்டா ஆர் எல் டிவைடட் பை ஆர் இன்ட்டு டெல்டா எல், ஆர் இன்ட்டு டெல்டா எல். சரியா? ஓகே, இதே ஒரு வேளை பருமன் வந்து பார்த்தா மாறா பருமனா இருந்துச்சுன்னா, இதே வந்து என்னது மாறா பருமனா இருந்துச்சு அப்படின்னா, இந்த பாய்சன் ரேஷியோட விகிதம் வந்து எனக்கு என்ன வரும்னா 1/2 வரும். என்ன 1/2? -1/2. சரியா? ஓகே, ஸோ இவ்வளோதான்ப்பா இந்த லெசனே வந்து இவ்வளோதான். சரியா? இந்த லெசனை வந்து ஒரே ஒரு ஜஸ்ட் சிங்கிள் டேல முடிச்சிட்டோம். ஏன்னா இந்த லெசனில் வந்து பெருசாக ஒன்றும் அவ்வளோ கிடையாது, இவ்வளோதான், சின்னது தான். இதுக்கான கொஷின்ஸ் வந்து பார்த்தா நான் அந்த ஃப்ளூயிட்ஸ் இருக்குல்ல, ஸோ கொஷின்ஸ் எல்லாம் கம்மியாக தான் இருக்குது. ஓகே, ஒத்துக்கிறேன். ஃப்ளூயிட்ஸ் வரும்போது அந்த இன்னும் கொஞ்சம் இருக்கிற கொஷின்ஸ் எல்லாம் நிறைய கொஷின்ஸ் நான் நடத்திட்டு அதுக்கப்புறமா ஃப்ளூயிட்ஸ் கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணி போகலாம். சரியா? ஓகே கைஸ், தேங்க்யூ, பாய்.